உங்க பரணி வரலையா பிரகாஷ்? பிரகாஷ் ப்ரோ, நீ சீரிஸ் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பரணி வருவார், இனிமேல் தான் வருவார். வெயிட் பண்ணுவோம். இப்பதான் ஒரு எபிசோடு முடிச்சிருக்கேன். அது அப்பதான் முடிச்சிருக்கீங்களா? அப்பதான் ஈவினிங்கே போட்டிருந்தீங்க, முடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். அது ஒரு எபிசோட் மட்டும் தான் முடிச்சேன். அந்த ஈவினிங் பார்த்து முடிச்சிட்டேன் அந்த ஒரு எபிசோடு. அதுக்கப்புறம் பாக்கறதுக்குள்ள வேலை வந்துருச்சு நிறைய. அதனால வேற எதுவும் பார்க்க முடியல. 2வது எபிசோட் பார்க்க முடியல. ஒரு எபிசோட் பார்த்து நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுல அந்த பிரெட் அண்ட் லாட்ரின்னு ஒரு எபிசோட் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு மட்டும். மற்றபடி இன்னொரு இன்ட்ரோ தானே, ஜஸ்ட் இந்த செகண்ட் சீசனுக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும்தான் வந்திருக்கு. பார்ப்பேன். செகண்ட் எபிசோட் பார்க்கல. செகண்ட் எபிசோட் பார்த்தாதான் தெரியும். ஹலோ, சொல்லுங்க bro. சவாடிக்கா அறிவு ஆமா, நான் எதிர்பார்க்காதது அறிவு லிரிக்ஸ், ஆண்டனி தாசன் குரல் நான் எதிர்பார்க்காதது. இல்ல, அனிருத் 4 பாட்டு பண்ணிருக்காரு. அனிருத் வந்து 4 பாட்டு அவர் பாடிருக்காரு. ஆண்டனி தாசன் புரியல. அஜித் வந்து ஆண்டனி தாசன் அதிக பார்த்து பண்றாங்க. ஆமா, நினைக்கிறேன். ரெண்டு பேரு அசட் கொடுத்த 2 பேரும் ரெக்வஸ்டிங் கனெக்டிங்னே காமிச்சது. பரணிக்கும் கனெக்டிங் காமிச்சது, அஜித் குமாருக்கும் பரண் கனெக்டிங்னே காமிச்சது. நேரமா அஜித் குமார் ப்ரோ லிசனர் போயிட்டாரு. பரணி கனெக்டிங் காமிக்குது, ஆனா மேல கோவர்ஸ் வந்துருச்சு திடீர்னு. என்னன்னே ஒண்ணும் புரிய மாட்டேது வர வர. சரி பரணி, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. பேசுறது கேக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? எனக்கு நீங்க பேசுறது கேக்குது, ஆனா பரணி பேசுறது கேட்கல. பரணிக்கு வந்து ஒரு அதனாலதான் நான் கேட்கலன்னு சொன்னேன். ஒரு திரும்ப போயிட்டாரு. இன்னும் பரணி ஸ்பீக்கருக்கே வரலையா, அதெல்லாம் தெரியல. சரி ரைட்டு, ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பிச்சு வைப்போம். அப்டேட் மட்டும் பரணி. சரி, அப்போ நான் ஆள் சேர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ப்ரோ. நான் ரெக்கார்டிங்ல இன்னைக்கு தான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைனல். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து அவருக்கு வாரிக்கையன் போய் இவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவார். அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு எண்டிங்கும். நான் நினைச்ச மாதிரி இல்லை. அது ஒரு ஃபன்னியா சொல்லணும்னு நினைச்சேன். சப்புன்னு போச்சு என்ன வரல அவரு அரெக்ட் பண்ணிடல. அதுக்கு இல்லை முதல்ல லீவ். நான் ஒரு ஸ்பாய்லர் வாங்கிட்டு வந்துடுறேன், அதை வச்சு சொல்றேன். மற்றபடி எமோஷனலா நல்லா முடிச்சுக்குவீங்க. உங்க நரேஷனை பத்தி இது வரைக்கும் சொல்ல, எல்லாரும் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்ல ஓவராலா பாராட்டி ஆகணும். குறிப்பா கிறிஸ்துமஸ்குள்ள முடிக்கணும்னு நீங்க லாஸ்ட் 1 வீக்கா 40 நிமிஷம் தான் சொன்னீங்க. குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க போது நான் பாட்டுக்கு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேற லெவல். நரேஷனுக்காகவே தனியா பாராட்டலாம். மேலே நரேஷன் வேற லெவல் பண்ணிட்டாரு அவர். பாருங்க, அப்படியே ஆரம்பிக்கிட்டோம் அப்டேட்ட. இப்ப தெளிவா கேக்குது. ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகே. ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அந்த ஒரு இதுலயே போயிடுச்சா. ஸோ ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணதே டக்குன்னு ஸ்ட்ரைக். எத்தனை எபிசோட் வந்திருக்கீங்க? நான் ஒரு நிமிஷம். நான் வந்து 4வது எபிசோடு ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு ஒரு எபிசோட் மட்டும் முடிச்சிருக்கேன். 2வது எபிசோட் போலாம். 5வது எபிசோட் 7th வந்துட்டேன் ப்ரோ. 7th வந்துட்டேன் நான். 7th அப்பா எப்படி இருக்கு? நானும் ஒரே ஸ்ட்ரெச்ல பாத்துடலாம் தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 2மே பாத்தீங்க அப்படின்னா என்னடா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது, பிளாட்டை செட் பண்றதுக்கு வச்ச மாதிரி. பட் ஆனா 3rdல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரம் சொல்ல முடியாது, பயங்கரமா இருந்தது. இல்ல உண்மையிலே அதுதான். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து கதையை இப்படி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி அந்த பிளாட் செட் பண்றதுக்கே ஒரு 2 எபிசோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது உண்மைதான். பட் ஆனா 3rd எபிசோடு செம்மையா இருந்துச்சு. 4th எபிசோடும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த முதல் எபிசோடுனாலதான் 7th அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த முதல் எபிசோடு பார்த்தேன்னா அதுல இந்த பிரெட் அண்ட் லாட்ரி மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா முடிச்சு பொறுமையா பார்ப்போம். டெய்லி ஒவ்வொரு எபிசோடா பார்த்துக்கலாம். இதுவே ஒரு மணி நேரம் ஒரு எபிசோடா? ஆமா, இல்ல புரியல எனக்கு. அப்படின்னு நான் பொறுமையா அனுப்பியிருப்பேன். இல்ல
பாப்போம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 2 எபிசோட் முடிச்சதான் ஐடியா பண்ணேன். இன்னைக்கு முதல் 2 எபிசோட், நாளைக்கு 2 எபிசோட் முடிக்கலாம் ஐடியா பண்ணேன். இன்னைக்கு அந்த முதல் எபிசோட் எனக்கு போறது வேகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுப்பு பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க 3 எபிசோட் 4 எபிசோட் பரபரன்னு போதுங்கிறீங்களா, அதுக்காக நாளைக்கு 2வது எபிசோடையும் முடிச்சுட்டு 3 எபிசோடுக்கு வந்துருவேன். ஓகே ஓகே சரி ஓகே நான் சொல்லிடுறேன். நேற்று சொன்னோம்ல நவீன் பாலிஷெட்டி அவரோட படம் அந்த ப்ரீ வெட்டிங் டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனகங்கன் கொக்கராஜ், அது எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, நேத்தும் தெரியல இப்பவும் தெரியல. ரொம்ப வெயிட் பண்றேன் ப்ரோ. நேத்து சொன்னீங்களா அது? ஆமா ஆமா நேத்து வந்து அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே அதுதான் ப்ரோ நான் எப்ப இருந்தோ கேட்டுட்டு இருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அனகன ஒக்கராஜ்னு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டாங்க. இன்னும் நான் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன். அவரு கை உடைஞ்சதால ஷூட்டிங் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. ஓகே அதோட ப்ரோமோ நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 3 minutes வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டீசருக்கு. அதுவுமே உண்மையை ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதே மாதிரி அலங்கு கேரளா ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா கேரளால எங்கேயுமே புக்கிங் ஓப்பன் ஆகல. பிரகாஷ்னா ஏதாவது பார்த்து கேட்டு சொன்னா எனக்கு உண்மையை கஷ்டமா இருக்கு. நான் பார்க்கலான்னு நினைச்சேன், என்னோட லாஸ்ட் ஃபிலிமா இருக்கும்னு நினைச்சேன், பட் தெரில. சரி இந்த வாரம் ஓடிடிலன்னு பார்த்தீங்கன்னா மேஜரா வருதுன்னு பார்த்தா கிளாடியேட்டர் 2 அமேசான் பிரைம் ரெண்ட்ல இருக்கு யூஎஸ்ஏல. அதே மாதிரி சொர்க்கவாசல் வருது, ஸ்குவிட் கேம் இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, சிங்கம் அகைன் அமேசான் பிரைம்ல வருது, புல்புல்லையா நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. அதே மாதிரி பைரதி கணங்கள் அது அமேசான் பிரைம்ல இருக்கு. ஆர்ஆர்ஆர் பிஹைண்ட் அண்ட் பியாண்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி, அந்த படம் எப்படி உருவாச்சுன்றதுக்காக டாக்குமெண்ட்ரி, அது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகும் நாளைக்கு. இதெல்லாம் தான் மேஜரா இருக்கிற ஓடிடி இந்த வாரம். அதே மாதிரி குடும்பஸ்தன் படத்துல இருந்து அந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் ஒரு 2 million வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. அந்த படத்துக்கு உண்மையிலேயே வெயிட்டிங், அடுத்த வருஷம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்ப்போம். சல்மான் கான் அவரோட சிக்கந்தர் அந்த படத்தோட டீசர் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. சல்மான் கான் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அதே அலங்கு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. வேற பெருசா எனக்கு அப்டேட்ஸ் தெரியல. அவ்வளோதான் இன்னைக்கு கலெக்ட் பண்ண அப்டேட்ஸ். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. பெரிய லெவல்ல இல்ல. அந்த சிக்கந்தர் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம்ங்கிறத ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவரு. அப்புறம் வந்து அந்த விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வந்து பாடகர் வந்து ஆண்டனிதாசன், பாடல் வரிகள் வந்து அறிவு. நாளை காலையே 1 மணிக்கு, இப்போ பகல்ல 1 மணிக்கு வருது அது. அடுத்தது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, சினிமாக்கு வந்து இன்ஃபோன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு இன்ஃபோ அபிஷியல் அப்டேட் கிடையாது. இன்ஃபோ ஜெயிலர் 2 ப்ரோமோங்கிறது கிட்டத்தட்ட நியூ இயருக்கு வர்றது உறுதி ஆயிடுச்சு. ஒரு இன்ஃபோ, அவ்வளவுதான். தகவலா செய்தியா ப்ரோ? அதான் இன்ஃபோ தகவல் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. நாளைக்கு இதாகுதா, சென்சார் ஆகுதா நம்ம படம்? ஆமா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, 2 நாள்ல சென்சார் ப்ராசஸ் அனுப்பிட்டு இருக்காங்க படம், அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னானே. நாளைக்கு ஆமா இன்னைக்கே ரெடி பண்ணிருப்பாங்க டோட்டல். நாளைக்கு சென்சார் ப்ராசஸ் ஆகும் தகவல் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான். படம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கே வந்து ரிலீஸ் டேட் வந்தாலும் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்களா ப்ரோ? எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க, எல்லா ஏரியாவும் லாக் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இந்த தெலுங்குல வந்து படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையாங்கிறதும் நாளை மறுநாள் தெரிஞ்சிடும். அதுவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இல்ல அந்த படம் அங்க ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது, யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற அந்த டீட்டெயில் வந்து நாளை மறுநாள் தெரிஞ்சிடும். நாளையில இருந்து பரபரன்னு இருக்கும், நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. டெய்லி அட்லீஸ்ட் 2 அப்டேட், 4 அப்டேட்னாச்சும் வரும் நாளையில இருந்து. அப்டேட்னா எந்த மாதிரி போட்டுருக்கீங்க? அவ்வளவுதான் வரும், அப்டேட் மட்டும் தான் வரும், அவ்வளவுதான். இவங்க ரிலீஸ் இந்த இது ஃபர்ஸ்ட் சிங்கிளா, அதுக்கப்புறம் ப்ரோமோ கவுண்ட் டவுன் அப்படி லைனா வரும். ட்ரைலர் நியூ இருக்கு. இனிமேல் வந்து நம்மள்ட்ட அப்டேட்னு யாரும் கேட்கவே முடியாது, பேசல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃபீஸ்லயே வந்துடும். ஒரு சாங் தானா ப்ரோ? ஓகே ப்ரோ. இன்னைக்கு அவங்க அந்த 3 பேர் இது சொல்லியிருந்தாங்க 14th மாதிரி தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி. அப்படியா? யாரு அவங்க நேற்று நம்ம போஸ்டர்ல வந்து மென்ஷன் ஆகல பொங்கல்னு. ஆனா 14th பொங்கல் தான். 3 பேர் அவங்க வலைபேச்சு. அட ஏங்க நீங்க ஒண்ணு, அவங்க அஜித் சம்பந்தப்பட்ட நியூஸ் பத்தி நீங்க போய் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றீங்க, ஆனா முட்டாளா இங்க. 9ஆம் தேதி 10ஆம் தேதி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வர ஓப்பனிங் வீக்கெண்டை விட்டுட்டு 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எவனா ரிலீஸ் பண்ணுவானா? அடுத்த வாரம் 1 வாரம் எவனா யோசிச்சு பாருங்க. 10 நாள் லீவ் வருது, 5 நாள் லீவை யாரா வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஆசைன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு வேணா அந்த படம் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுங்க, அதை வேணா சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை வந்து 1 மந்த் மட்டும் தானே. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து
நான் ஏற்கனவே சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, அவங்க வந்து கேம் சேஞ்சர் படத்துக்கு ப்ரொமோஷன் அது வந்து பிஆர் ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. மற்ற படங்களுக்கு வந்து நெகட்டிவா பரப்புவாங்க. அது வந்து கேம் சேஞ்சர் முழுக்க முழுக்க அவங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு செய்தி கேம் சேஞ்சர் பாசிட்டிவா சொல்லணுங்கிறது அவங்களுக்கு ஒரு விதிக்கப்பட்ட ஒரு செய்தி. அது சுகுமார் ப்ரோ அன்னைக்கு ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கு இந்தியன் ஆப்போசிட்டா அவங்க செயல்படுவாங்க. வேலை முடிஞ்சு விட்டுருங்க. இல்ல இந்தியன் 2வே தான் ரிவ்யூ பண்ணாங்க. படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு தான் அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும். இல்ல நமக்கு அதெல்லாம் தெரியல. நீங்க கேட்கறனால சொல்றேன். 14ஆம் தேதி யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்களேன். படம் வந்து 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி. ஒரு வியாழக்கிழமை 9ஆம் தேதி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நார்மலா ரிலீஸ் பண்ணா அஜித் ரசிகர்கள் ஓப்பனிங் 3 நாள் வரும். அப்புறம் 13, 14, 15 இதெல்லாம் போகி, அந்த சனி ஞாயிறு லீவு போகி, திங்கட்கிழமை போகி, அப்புறம் செவ்வாய்க்கிழமை பொங்கல், புதன் மாட்டு பொங்கல், அப்படி ஒரு 10 நாள் லீவு இருக்கு. எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாச்சும் கம்படியா 5 நாள் தள்ளி விட்டு கடைசி 5 நாளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா? ப்ரோ அதுக்கு அவங்களா ஒரு சொல்றாங்க சொல்லி comparison அஜித் சொன்னாங்க ப்ரோ. சொல்றீங்க பாருங்க. தர்பார் வந்து 9ஆம் தேதி சரியா போகலையா, 14th வந்து பட்டாசு வந்துதான். So அதை கால்குலேட் பண்ணி Correct. 14th ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரி பட்டாசு சரியா போச்சு அப்ப கேக்குறேன். நல்லா போச்சுன்றாங்க ப்ரோ. அவங்க ரைட், அவங்க சொன்னாங்கன்னா ரைட், அவங்க நல்லா போச்சு சொன்னாங்கன்னா ரைட். அப்ப துணிவு 9ஆம் தேதி ஆஹ் பிரகாஷ் ப்ரோ பேச்சே தெரிஞ்சுக்கிட்டேன். அவரும் டீப்பா வாட்ச் பண்றாரு பாரு வலை பேச்சு. இல்ல, அவங்க சொன்னாங்கன்னா சரிங்க. பிரகாஷ் இல்ல ப்ரோ சொல்றான், அவங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்களே, ஒரு பாசிட்டிவா எதுவுமே பேச மாட்டானுங்க. இல்ல அவர் சுகுமார் ப்ரோ ஓப்பனா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். நம்ம அதை பத்தி பேசுற ஒண்ணு. ரெண்டாவது நம்ம இதுலயே வந்து ரெகுலராவே அவங்கள பத்தி ஏதாவது பேசுற மாதிரி வந்துருது. அதனால வேணாம், அப்படியே தவிர்த்துருவோம். அடுத்ததுக்குள்ள போவோம். செகண்ட் சாங் எதுவும் வராதா? இது ஒரே சாங் தான் வருமா? நம்ம தான் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டோம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள், ஒரு ட்ரைலர், டைரக்டா படம், இது மட்டும் தான் இப்போதைக்கு பிளான். இதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் இருக்கா இல்லையான்னு தெரியல. ப்ரோ தீம் ட்ராக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 3 தீம் மியூசிக் இருக்கு படத்துல. ஃபயர் பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க brother. தளபதி 69 அப்டேட் ஏதாவது இருக்கா ப்ரோ? இல்ல அதான் நியூ இயருக்கு வரும். எப்போ விஜய் படம் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் கண்டிப்பா வரும். ஏன்னா கடைசி படம் வேற. 2025 சந்தோஷமா தொடங்கலாம். ஒரு அப்டேட், விஜய் அப்டேட் இல்லாம நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணது கிடையாது. கண்டிப்பா தளபதி 69 அப்டேட் வரும் நான் எதிர்பார்க்கறேன். நியூ இயருக்கு வரும். நியூ இயருக்கு இந்த நியூ இயருக்கு வந்து செம்ம செலிப்ரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சைடு சூப்பர் ஸ்டார் படம், இன்னொரு சைடு தளபதி விஜய் படம், இன்னொரு சைடு ஏகே படம். 3 படத்துக்கும் அப்டேட் வந்தா நல்லா இருக்கும், குஷியா இருக்கும். ட்ரைலருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விடாமச்சு ட்ரைலர். ஜெயிலர் 2 ப்ரோமோங்கிறதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தளபதி 69 அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு குஷியான நாளா இருக்கும். வருஷ தொடக்கமே பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ அப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வருதா இல்ல வேட்டை நாயகன் எபிசெட் ஏதாவது கேட்டாரு, சினிஷன் கேட்டாரு, ஃபர்ஸ்ட் எபிசெட் கேட்டுருங்க, அதுக்கு சொல்றேன். 31st நைட் வருதா இல்ல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வருதான்னு கேக்குறேன். 31st நைட்டு தான் வரும். ப்ரோ வேல்பாரி சொல்லி முடிச்சிட்டீங்க. நரனின் வேட்டை நாயகன் கதை சொல்லுவீங்க? இனிமேல் எந்த கதையும் சொல்ல மாட்டேன். அதுதான் நான் சொல்லிட்டேன். ஒரு கதை கூட இனிமேல் சொல்ல மாட்டேன். இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரே கதை வேல்பாரி மட்டும்தான். இதோட முடிஞ்சிச்சு. முன்னாடி வந்து பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சு நடுவில் கல்கி சொன்னோம், கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாசம் சொல்லியிருக்கோம் வந்து வேல்பாரி. அதுல கணக்குன்னு பாத்தீங்கன்னா 60 நாள் சொல்லியிருக்கோம் வேல்பாரி கணக்குன்னு பார்த்தோம்னா, இன்ட்ரோவோ சேர்த்து சொன்னோம்னா. இதோட முடிஞ்சு. இனிமேல் வாழ்க்கையில பேசல இந்த நேரடியா வந்து கதை சொல்ற பழக்கமே இருக்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். கதை கிடையவே கிடையாது. இல்ல அவர்கிட்ட வேல்பாரி கேட்டியாம கேட்க நீங்க இங்க சொல்றதோட தனியா ரெக்கார்ட் பண்ணி போடலாம் ப்ரோ. ஏன்னா உங்க ஃப்ளோ எல்லாமே நல்லா இருக்கு. டெய்லி 2 மணி நேரம் இங்க பேசுறோம், அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யறோம், அதுக்கப்புறம் வீட்டோட ஒர்க்கும் கொஞ்சம் இருக்கும். இதை மீறி தனியா ரெக்கார்டு போடுறதுலாம் நேரம் இல்லை. அதுதான் சரி, லைவ்ல பேசுறவங்க இதே நம்ம 2 2 in 1 பர்பஸா முடிச்சிடலாமே தான் இதுல கதை சொன்னது. கடைசியில் முடியாம பத்தி சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு, எமோஜி போட்டாரு. இனிமேல் எமோஜி போடும்போது கொடுக்கல அப்படின்னா அந்த எமோஜி கை எமோஜி போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். மரணி என்ன அக்செப்டும் பண்ண மாட்டேன். நான் வந்து எவ்வளவு நேரம் ரிக்வஸ்ட் கொடுத்து ஹைலாம் அனுப்புறேன். நீங்க மெசேஜ் பண்ண அப்புறம் தான் நான் பார்த்தது. நீ அப்படி யாரையுமே அப்ப ஸ்பீக்கர் வரவங்கள நீ யாரையும் நோட்டே பண்றது இல்லையா? அது எத்தனை பேர் தெரியுமா கேக்குறாங்க? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. நான் வந்து மேக்சிமம் வந்து அப்பப்போதான் செக் பண்ணுவேன். நானும் பிரகாஷ் ப்ரோ அப்பப்போ செக் பண்ணுவோம். வேற ஏதாவது திடீர்னு சைட்ல ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த சைட் பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது.
என்ன பரணி நீ ஓ பரணி நீங்க எமோஜி போடுறீங்கனாலே ஏதாவது வந்து இங்க மாவீரன் ப்ரோ இல்ல வேற யாராவது சொல்லுவாங்க. நான் அப்பதான் மாவீரனுக்கே தனியா எமாஜி போட்டு விட்டேன். மாவீரனும் இன்னைக்கு சொல்லல. இன்னைக்கு எதுவுமே எனக்கு காட்டல ப்ரோ. காட்டியிருந்தா சொல்லியிருப்பேன் நான். இன்னைக்கு மெசேஜ் யாரும் பண்ண அதிகமா உடனே பேசணும். அக்செப்ட் பண்ணிட்டேன்ல. ஆனா சரி ரொம்ப என்ன ஏதோ நேரமா கீழே நின்னுட்டு இருந்தீங்க இல்ல இல்ல பார்த்தேன். ஆனா இமோஜி எதுவும் வரல. சூப்பர் நான் புக் பண்ணிட்டீங்களா? எதுக்கு நீங்க தான் 2 நாளா ராஜாகிளி நீங்களே புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு. புக் பண்ணிட்டீங்களா? மாட்டீங்களா? என்ன அழுகுற எமோஜி போட்டா என்ன அர்த்தம்? ஷோவே இப்ப போயிட்டு இருக்குப்பா. விட்டுதான் வந்திருக்காங்க ஷோ போகாம. அதுதான் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? நாளைக்கு போய் தியேட்டர்ல பாருங்க. புக்கிங் ஓபன் யோ ஆகுது. இப்பயே போயிட்டு தான் இருக்கு ஷோ. நான் வந்து சரி. பாக்கல. நான் பார்க்காம வந்துட்டேன்றேன். புரியுதா? பார்க்காம வந்துட்டேன்னா உள்ள போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டீங்களா? இல்ல இல்ல வந்து பார்க்கவே இல்லையா? நான் பார்க்கல. ஏன்னா நீங்க தானே ஆசையா இருந்தீங்க, ஆர்வமா இருந்தீங்க அந்த படம் பார்க்கணும். பாக்குறேன். நாளைக்கு எந்த படம் நல்லா இருக்கு நாளைக்கு வர்றதுல? அலங்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. மேக்ஸ் திருமாணிக்கம் மேக்ஸ் திருமாணிக்கம் சுகுமார் நான் பாத்துட்டீங்களா? திருமாணிக்கம் பாத்துட்டாரு. நானா நாளைக்கு வர படத்துல ஆல்மோஸ்ட் பாத்துட்டேன். இந்த 35 சின்ன விஷயம் காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தெலுங்கு கதை படம் காது இருக்கு. அந்த சின்ன தெலுங்கு கதை படம். காது 35 சின்ன விஷயம் அல்ல. அல்ல. அது தமிழ் வந்து dubbing தமிழ் விட்டுருக்காங்க. டப்பிங்ல வந்திருக்கு. அது நல்லா இருக்கான் தமிழ் டப்பிங்ல அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன். அதுவுமே 2 நாள் முன்னாடி போட்டு எல்லாரும் பாராட்டினாங்க அந்த படத்தை. இங்க பார்த்தவங்க. அது அதான் வந்து ப்ரோ மேக்ஸ் பிரீமியர் பாத்தீங்களா? மேக்ஸ் பிரீமியர் பார்க்கல. அது காலையில போட்டனால அது ஸ்லீப்பிங் டைம்னால நான் தூங்கிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன். ஒரே சரி ஓகே. படமே இன்னைக்கு பார்த்தேன். ஸ்மைல் மேன் தான் நான் பார்த்தேன். மத்தபடி இன்னைக்கு வேற எந்த படமும் பார்க்கல. ஸ்மைல் மேன் நல்லா இருந்ததா ப்ரோ? எப்படியா இருக்கு? சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்றீங்களா? சுகுமார் நான் பேசுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போட்டீங்க, அதுக்கப்புறம் எதுவும் போடலையே. அதான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும். இல்ல ப்ரோ. அது செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ போடணும் தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வேற ஒரு வேலை வந்துடுச்சு. அதனால மொத்தமா போட்டுக்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு. இது சரி தரணி ப்ரோ நீங்க மேக்ஸ் போறீங்களா? மேக்ஸ் போலாம் தான் ப்ரோ. போலாம் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு அப்படின்னு நான் பிரகாஷ் ப்ரோ கிட்டயும் சொன்னேன். போய் பாருங்க ப்ரோ. அவரும் வந்து நாளைக்கு நீ சொன்னதுக்காகவே நான் மேக்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ ஏன்னா விடுதலையோட இது நல்லா போகுது. அந்த இங்கிலீஷ் படம் நல்லா போகுது. அதே போல முஃபாசாவா? முஃபாசா நல்லா போகுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அமரனோட லக்கி பாஸ்கர் நல்லா போயிட்டு இருக்கு. அது ஏன்னா அமரன் விட லக்கி பாஸ்கர் நல்லா போறதுக்கான காரணம் அமரன் முக்காவாசி எல்லாரும் தியேட்டருக்குள்ளே பார்த்துட்டாங்க. அதனால தான் அந்த படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு. அதுதான் உண்மையான விஷயம். அது அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே தியேட்டர்ல பார்த்தனால நெட்ஃபிளிக்ஸ்ல லக்கி பாஸ்கர் தியேட்டர்ல இருக்கும்போது நிறைய பேர் பார்க்கல. அது அந்த டைம்ல வந்துட்டு ஏன்னா எல்லாமே அமரன் 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 அப்படின்ற அந்த இது எல்லாமே வந்து முக்காவாசி எல்லாம் அமரன் பார்க்கணுன்ற அந்த நம்ம மோஸ்ட்லி அது அமரன் பிளடி பிரதர் கூட நிறைய பேர் பார்த்துட்டாங்க தியேட்டர்ல. ஆனா லக்கி பாஸ்கர் அந்த டைம்ல வந்துட்டு அது ஒரு டப்பிங் படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டைம்ல பார்க்கல. எனக்கு என்னமோ இன்னொரு கரெக்ட். எனக்கு என்னமோ நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னொரு மகாராஜாவா போக போகுதுன்னு நினைக்கிறேன் லக்கி பாஸ்கர். அதான் ப்ரோ தியேட்டருக்குள்ளாவே அது இன்னும் அந்த படத்தோட பொட்டன்ஷியலுக்கு இன்னும் அது பண்ணிருக்கணும், பெட்டரா பண்ணிருக்கணும். அதுதான் சொல்றேன். தியேட்டரிக்கல்ல வந்து அது அந்த டைம் வந்து அது பண்ண வேண்டிய இது பண்ணல. அது அதுக்குள்ளே ஓடிடில வந்துட்டனால வந்து ஓடிடில வந்து அது செலிப்ரேட் பண்றாங்க. பட் மத்தபடி வந்துட்டு அமரனை விட இது நல்லா போகுது ஓடிடில அப்படின்றதுலாம் அதுக்கான ரீசன் கிடையாது. இதுதான் ரீசன். ஒரு எல்லாமே அதை பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. தங்கலான்ல சுத்தமா போல நெட்ஃபிளிக்ஸ்ல 10வது இடம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் வெளியே போயிடுச்சு. இல்ல இல்ல அதுக்கான அதுக்கு காரணமும் இருக்கு. அது ஏன்னா அதான். டிலேவா வந்து ஓடிடில வந்தது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த படம். அது ஆல்ரெடி அது அது இப்படி வந்தனால இது இவங்க டிலே பண்ணி விட்டனால அது சரியா போகல. அதுவும் ரீசன். பைரசி தான் சுமார் எனக்கு ப்ரோ இன்னைக்கு ஆன்சர்லாம் கன் மாதிரி பண்றாரு. ரொம்ப முடியுது. ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு.
அட நீங்க வேற ப்ரோ, நானே ராஜகிளி பார்க்க முடியலன்னு வருத்தத்துல சுத்திட்டு இருக்கேன். நான் உண்மையா சொல்லுங்கண்ணா. இல்ல இப்ப ரீசெண்ட் உண்மையாவே ராஜகிளி ஷோ போயிட்டு இருக்கு. இப்ப செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. இப்பதான் சாப்பிட்டுட்டு எல்லாரும் செகண்ட் ஹாஃப் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா என்னால பார்க்க முடியல. ஆனா மனசுலாம் அங்கதான் இருக்கு. ஏன்னா ஏன் போகல? வேற ஏதாவது வேலை வந்துருச்சா திடீர்னு? வேலை வரல. ஆ. நான் தான் போல அப்படின்னு பாரு. அப்படி இல்ல இவரு இல்ல தான் போல. இல்ல ப்ரோ, அது இல்ல ரீசன். நானு படம் முடிய நைட் லேட் ஆயிடும். அது 2 படம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு உடம்புல ஒரு கொஞ்சமாச்சு தெம்பு வேணும். அந்த தெம்பு இன்னைக்கு இல்ல. டயர்ட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டேன். சுகுமார் இப்பெல்லாம் பைரசி ரொம்ப சீக்கிரமா வந்துருது. என்ன ரீசன்? நல்ல பிரிண்டே டக்கு டக்குன்னு வந்துருது. சோ அது ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? அதே மாதிரிதான் பொங்கலுக்கும் இருக்குமா? பைரசி இப்போன்னு இல்ல, அது ரொம்ப வருஷமாவே வந்து பைரசி வந்து இல்ல நல்ல ரிலீஸ்க்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் நீங்க ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண படங்கள்லாம் கூட இருக்கு. நிறைய படங்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஆம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அது எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. அது பண்ண முடியாதுன்னா டெம்பரரியா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே வேற ஒரு இது கிரியேட் ஆயிட்டு அவங்களுமே வந்து திரும்பியுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல இல்ல சுகுமார், நான் ஆக்சுவலா அவர் என்ன மீன் பண்ணாரு நான் கரெக்டா சொல்றேன். முன்னாடி நல்ல எல்லாம் பிரிண்ட் வருது. நல்ல பிரிண்ட் வருது. இப்ப என்னன்னா, நான் இன்னைக்கு சும்மா செக் பண்ணப்போ ஒரு இங்கிலீஷ் படம் அது தமிழ் டப்ல தியேட்டருக்கெல்லாம் வந்துருந்துச்சு. அதோட ஹெச்டி தமிழ் டப் மட்டும் ஹெச்டி வந்திருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த படம் இங்கிலீஷ்ல கூட லீக் ஆகல ஹெச்டி. ஆனா எப்படி இது வருதுன்னு தமிழ். நினைக்கிற பாரு நீ. எனக்கு நான் ஒரு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து அந்த ஆஹ், நான் சொன்ன ரீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள ரீசன் என்னன்னா, அந்த ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல வந்து அவங்க வந்து சில தேட்டர்ஸ் மேனேஜ் பண்றாங்க வெளிநாட்டுல. அதனால அவங்க வந்து படம் கொஞ்ச நாள் ஸ்க்ரீன் பண்ணிட்டு யாருமே வராத டைம்ல ஸ்க்ரீன் பண்ணி அதுலேருந்து ஹெச்டி எடுக்கிறாங்கன்னு ஃபீல் ஆச்சு. அதனால தான் ஹார்ட் கோர் சப்டைட்டிலோட வருது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் ஆனா 3 பிரகாஷ் ராவ் பரவாயில்ல. 7 டேஸ் 8 டேஸ்ல எல்லாம் இப்ப ரீசெண்டா சில தமிழ் படங்கள்லாம் வந்திருக்கு. அதான் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, ஒரு ரீசன் இருக்குது, அதை கேட்டு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அது என்ன ரீசன்னு இங்க ரிவீல் பண்ணல இது வரைக்கும். நீங்க சொன்னாருன்னா அவர் ரிவீல் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. பரணி ப்ரோ, அதுக்கு முன்னாடி அது என்ன படம் நீங்க ரிவீல் பண்ணுங்க. எது அந்த இங்கிலீஷ் படமா ப்ரோ? இல்ல அது தேவையில்ல. அதுதான் நான் உங்களுக்கு டிஎம் அது சொல்லுங்க, நான் எப்படி தியேட்டருக்கு போய் பார்த்திருப்பேன். அது இல்ல ரீசெண்ட் நீங்க படம். பாத்துருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் டிஎம் பண்றேன் உங்களுக்கு. முஃபாசாவா? ஓகே. இல்ல 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 நீ சொல்லுங்கண்ணா. மனசெல்லாம் ராஜகிளியில. நீங்க என்னன்னா போகவும் இல்ல, இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. நாளைக்கு போங்க, நான் காலையில புக் பண்ணி போங்க. ப்ரோ நான் கூட புக் பண்ணி சுமார் தரேன். ப்ரோ ஏதாவது சோம பூண்டு ரசம் ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏன் வந்து என்னன்னா ஒரு மாதிரி பேசினீங்க? ஏய் அவர் நல்லாதான்ப்பா பேசுறாரு. பரணி ப்ரோ, அந்த படத்தை இதே நானும் தானே தப்பு அன்னைக்கு தான் நான் 3D ல என்ன பார்த்துட்டு பண்ணேன். வந்து சொன்னேன். சில டைம்லாம் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படியா? ரொம்ப ஓகே ஃபீல் ஓகே. பண்ணுவேன். என்னன்னா அன்னைக்கு கூட வந்துட்டு ஆம், அது திருமாணிக்கம் பார்த்துட்டு அடுத்தது அந்த 35 சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் தமிழ் டப்டு, அதாவது தெலுங்கு படத்து. அதுவுமே வந்து அன்னைக்கு பார்க்காம வந்துட்டேன். அப்புறம் எல்லாருமே வந்து அப்பா சூப்பரா இருந்துச்சுப்பா ஓ அப்படின்னும் போது ஐயோ பார்த்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு காலையிலுமே மேக்ஸ் போலாம் அப்படின்னும் போது நேற்று யாரும் சொன்னாங்க அது கைதி மாதிரி இருக்கும், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து பெருசா உடன்பாடு இல்லை. அந்த படத்துக்கு இங்க மாவீரன் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல இல்ல, அது வந்து அதிகமா பேசின ஒரே ஆளு மாவீரன். நான் வந்து பெருசா நானுமே வந்துட்டு அடப்போடா காலையில 9 மணிக்கு தான் போடுறாங்க ஷோ, நம்ம எழுந்து அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நான் மதியம் வந்து ஸ்மைல்மேன் போகும்போது காலையில பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, உண்மையாவே நல்லா இருந்தது, சொல்லணுன்றதுக்காக சொல்லல. ஆனா நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி, ரொம்ப நாள் கழிச்சு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது ஐயோ வராம போயிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதே தப்பு திரும்பியும் பண்ணேன். சரி ஓகே கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்பேஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது. நீங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் போகுது, நீங்க பார்த்துட்டே போயிருக்கலாம் அந்த படத்தை அப்படின்னாங்க ராஜகிளியே. ஐயோ நம்ம தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோமேடா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மரணி.
இல்ல ஓகே நான் சொல்றேன் சரி ஃபீல் கதை இது பண்ணாதீங்க ப்ரோ ப்ரோ, காலையில பாத்துக்கலாம், தேட்டர்ல காலையில பாத்துக்கலாம். மிஸ் பண்ணேன்னு சொன்னீங்க மேக்ஸா? மேக்ஸ் ஆமா. காலையில ஆமா மிஸ் பண்ணது மேக்ஸ். இல்ல சுகுமார் நான் ஒன்றும் பிரச்சனை சரி, இல்லை, எனக்கு ஒரு நாளைக்கு சந்தேகம் போயிட்டு ப்ரோ. வாங்க, நான் புக் பண்ணி தரேன். ராஜாகிலிக்கு மட்டும் நான் புக் பண்ணி தரேன், போயிட்டு வாங்க. சுகம் ப்ரோ மார்னிங் ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க சுகுமார் ப்ரோ. சுகம் ப்ரோ உங்க சந்தேகம் ஒரு நல்ல சினிமா வந்தேன்னா செலிப்ரேட் பண்ண முடியும். உங்க சுகம் அதே ப்ரோ கேள்விதான் வாரத்துல ப்ரோ எனக்கும். நாய்ஸ் அதான் சுகம் ப்ரோ தான். சுகம் ப்ரோ உங்க இதுல நிறைய விம் நாய்ஸ் வருது. பைக் ஓட்டிட்டே வண்டி ஓட்டிட்டே இது பண்றீங்களா? ஐயோ, அப்படி கிடையாது. டெரஸ்ல சும்மா நின்னுதான் பேசின்னு இருக்கேன் நானு. பைக்லாம் ஓட்டல. இப்போ இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே. ஓகே. சொல்லுங்க ப்ரோ. என் feeling ஒண்ணும் இல்ல ப்ரோ, புரியுதா? எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. பட் ஆனா அதே கேள்விதான் எனக்குமே. இப்போ அலங்கு நல்லா இருக்குன்ட்டீங்க, ஸ்மைல் மேனும் ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்ட்டீங்க, ராஜாக்கிலையும் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்குன்னு எப்ப ஸ்மைல் மேன் சொன்னாரு? சொன்னீங்களே, எப்ப சொன்னாரு? இந்த ரிவ்யூ எல்லாம் குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டு செகண்ட் ஹாஃப் தான் சூப்பரா போட்டிருக்காரு. செகண்ட் சுகுமார் ஹாஃப் நான் ரிவ்யூ அப்படியே போடல, நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. நான் எப்ப சொன்னேன்பா அத? ஏங்க, சொல்லிட்டேன்னா என்ன? இல்ல நான் இல்ல அதோட ப்ரோ, நீங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர்னு போட்டிருக்கீங்களே. ஏங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாஃப் சூப்பர் தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேல போடல. செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ போடலன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அப்போ செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ போடலாம்னா நம்மளே எடுத்துக்கணுமா கோடோட இல்ல எக்ஸ்பெக்டட் இல்ல அந்த அவருக்கு மாதிரி? ரிவ்யூ போட டைம் கிடைக்கலையா? அவருக்கு ஸ்பேஸ் வர சரி டைம் ஓகே. கிடைச்சிருக்கு, எல்லாத்துக்கும் டைம் கிடைச்சிருக்கு. பட் அந்த செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ போடுறதுக்கு மட்டும் டைம் கிடைக்கல. சரி, மேக்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்கல்ல எல்லாரும், திருமணிக்கும் நீங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இந்த மாதிரி எல்லா படமும் இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படம் இல்ல ரிலீஸ் எல்லாமே நல்லா இருக்குன்ற பட்சத்துல எதுக்கு இப்படி வந்து என்னன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இறக்கிட்டு இப்ப ப்ரோ இதெல்லாம் வந்து இது என்னன்னா தேட்டர்ல வந்ததும் இல்ல தெரியாது, இல்ல இல்ல போறதும் தெரியாதுல்ல நிறைய நான் பேருக்கு. சொல்லிடுறேன். இதுவும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். நல்லா இருக்குன்றத தாண்டி கிரவுட் புல் பண்ற படங்கள் சில படங்கள் இருக்கும். அதாவது அது அப்பா அது தியேட்டர்ல பார்த்தாதான் அந்த படம் நல்லா இருக்கும். அது கண்டிப்பா வந்து தியேட்டரிக்கல் வாட்ச்ல அந்த படம் வந்து ஆஹ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு படங்கள் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் வந்து இந்த வாரத்துல எத்தனை வந்திருக்குன்றதான் முக்கியம். அதுல மேக்ஸ்ன்ற படம்லாம் நீங்க வந்து ஒரு தியேட்டரிக்கல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அது பயங்கரமா ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு 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 வார்த்தைக்கு அந்த படத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தாண்டி வந்து வேற எந்த படம் தியேட்டருக்குலாம் நீங்க போய் பார்த்து ஒரு ஃபேமிலியோட போய் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் கம்மியாகும்ல. அப்படி பார்த்தா மேக்ஸும் அலங்கும் மட்டும்தான் வந்து என்னன்னா நம்ம அப்படி பார்த்துட்டு வர முடியும். இதெல்லாம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் மேபி ஓடிடில நல்லா இருக்குப்பா இந்த படம் நம்ம தேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே டாக் வரும். இல்ல ப்ரோ, இப்ப சில படங்கள்லாம் வந்து ஓடிடில நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த படங்கள் ஓடிடி மெட்டீரியல் இப்ப நம்ம இது வந்து பாஸ் பண்ணி பொறுமையா கூட பாத்துக்கலாம். இல்ல பிரேக் விட்டு நீங்க வந்துட்டு அது அப்புறமா கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்கும். ஆனா அது பெருசா உங்களுக்கு ஓடிடில பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. என்ன பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வந்து அந்த படங்கள் வந்து ஏற்படுத்தாது. அதே ஒரே சிட்டிங்ல நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பாக்குறோமே, அது தியேட்டருக்குள்ள பாக்குற அளவுக்கு வந்து இந்த படம் நம்மளுக்கு வந்து கரெக்டா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் வந்து ஓடிடி வந்துட்டு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு இது பண்ற ஒரு விஷயம். அது அது வரும்போதுதான் வந்து அந்த வாரங்கள்ல எவ்வளவு படம் வந்தாலுமே ஒரு படம் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது அப்படின்னா அது தியேட்டரிக்கல்ல பெரிய ஹிட் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய படங்கள் வந்து ஹிட்டான சில படங்கள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட்ல 7 படம் வந்தது ஆகஸ்ட் 2 நினைக்கிறேன். பேச்சு படம் வந்துட்டு அந்த டைம்ல தான் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்துட்டு ஓடிடியில வரும்போது ரெஸ்பான்ஸ் கம்மியா தான் இருந்தது. ஏன்னா வந்து அது அந்த படமே தியேட்டரிக்கல்ல பார்க்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். அது எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான் இருக்கும். அந்த அந்த வாரத்துலயுமே 7 படம் வந்தது. அதுல வந்து பேச்சு வந்து ஒரு ஒரு 3 வாரம் வந்து தியேட்டருக்குள்ள நல்லா போச்சு. அப்படி சொல்றேன் நான். அந்த வாரத்துல வந்த இன்னும் ஒரு 2 படம் கூட வந்து ஓகே அது பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்தது. பட் ஆனா அது தியேட்டருக்குள்ள வந்து பெருசா போகல. சுகுமார் சொல்லு பண்ணி எத்தனை படம் தியேட்டர்ல பாத்திருக்கீங்க மொத்தமா? தெரியல பண்ணி அது கணக்கெல்லாம் போட மாட்டேன். பட் ஆனா நிறைய நான் கணக்கு போட்டேன். நான் அலங்கோட முடிக்கலான்னு பார்த்தேன். பட் அலங்கு கேரளா ரிலீஸ்ன்னு சொல்லி இங்க பண்ணவே இல்லை. நான் புக்கிங் ஒரு படம் ஒரு தியேட்டரை கூட ஷெட்யூல் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. எவ்வளவு இது பாத்திருக்க? வரைக்கும் நானா இது வரைக்கும் தியேட்டர்ல மட்டும் 70 பிலிம்ஸ் இந்த வருஷம். நான் ஜாஸ்தியா பார்த்திருப்பேன் அப்போ கம்பேர் பண்ணும்போது. ஆமா என்னை விட நீங்க கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா தான் பார்த்திருப்பீங்க. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நான் இந்த வருஷம் கம்மியா பார்த்திருப்பேன். ஆனா நான் போன வருஷம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு
ஒரு 200 படங்கள் மேல தியேட்டர்ல வாட்ச் பண்ணிருப்பேன் போன வருஷம். எல்லாமே பிரசாத்ல பானா ஆல்மோஸ்ட் ஒரு 200 இல்ல 150க்கு மேல அங்கதான் பார்த்திருப்பேன். நான் சொல்றேன் போன வருஷம் நிறைய பார்த்தேன். பட் ஆனா இந்த வருஷம் அந்த அளவுக்கு பார்க்க முடியல. பட் இந்த வருஷமே 100க்கு மேல பார்த்திருப்பேன் தியேட்டர்ல. ஓகே ஓகே. போன வருஷமும் நான் வந்து 60 சம்திங் ஃபிலிம்ஸ் தான் பார்த்தேன். பட் இந்த தடவை கரெக்டா 70 ஃபிலிம்ஸ் பார்த்தேன். நான் அதான் இன்னைக்கு தான் லிஸ்ட் எடுத்து வச்சேன் எந்தெந்த ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி. 70 ஃபிலிம்ஸ் கரெக்டா வந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ கண்ட்டு நீ சொன்னேன் பரோஸ் வந்து 69th ஃபிலிமா இருக்குன்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா டீசென்ட் அந்த படம் பார்த்தேன். போர் அடிக்குது வீட்டில் ரொம்ப சும்மா இருக்கு, போர் அடிக்குதா, ஸோ அதனால அப்படியே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டீசென்ட் பார்த்தேன். இப்போ பரோஸோட சேர்த்து 70th ஃபிலிம். நீங்க பரோஸ் பார்த்துட்டீங்க தானே? ஆமா ஆமா பரோஸ் பாப்பா பரோஸ் பபாய். நீ பாப்பாய் சொல்ற, நான் பாப்பான்னு பார்த்தேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. பப்பாய் தானே ஒரு மலையாளத்துல. பாப்பா தான் நல்லா ஏய், இருக்கு. யாரெல்லாம் பரோஸ் பார்த்துட்டீங்க? நீங்க யாராவது இருக்கீங்களா பரோஸ் பார்த்தவங்க? நான் ட்ரைலரே ஃபுல்லா பார்க்கல. இல்ல ப்ரோ, நான் ட்ரைலரே பார்க்கல ப்ரோ, நிஜமாதான். ஏய், சரி, படம் பார்த்தவங்க ட்ரைலர் நல்லா இருந்தது. படம் பார்த்தவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும். ஆமா ஆமா அப்பதான் சும்மா ட்ரோலர் பார்க்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அவர் ஆமா, அப்படி பரணி சொன்னதுனால. வாய்ப்பே இல்ல. உண்மையில அனுப்பி பரணி bro. விட்டுருக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. இது ஸ்குட் கேம் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தது தான் ரீவாட்ச் பார்த்து தான் பார்க்கணுமா இல்ல அப்படியே பார்க்கலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டு தான் பார்க்கணும். இல்லைன்னா ஒண்ணுமே இது எப்படி இருக்கு பரணி? இல்ல ஆல்ரெடி அவரு பார்த்துருக்கேன் bro. ஃபர்ஸ்ட் rewatch சீசனை பார்க்கணுமா? ரீவாட்ச் பண்ணணுமான்னு கேக்குறாரு. அது ரீவாட்ச் உங்க மெமரி பவரை பொறுத்து போகுது. ரீவர்ஸ் எல்லாம் பண்ண இல்ல, தேவையில்ல ப்ரோ, அதான் உங்களுக்கு Netflixல மைண்ட்ல இருக்கிற பொறுத்து. ஒரு ஒரு 2 நிமிஷம் வந்து ரீகேப் போட்டிருக்காங்க. ஏன் ஆதி ப்ரோ எமோஜி போடுறீங்களா? ஸ்பீக்கர் வாங்க நீ பேசலாம். எப்படி இருக்குன்னு சொல்லு பரணி. ஃபர்ஸ்ட் அது சொல்லு பரணி. அதான் நான் 2 நிமிஷம் ரீகேப் போடுறாங்க. அந்த 2 நிமிஷம் ரீகேப் பார்த்தா போதும். நான் வந்து 4 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 5வது எபிசோட் 10 நிமிஷம் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க செட் பண்றதுக்கு. 3rd எபிசோடு 4th எபிசோட் நல்லாவே இருந்துச்சு. 3rd எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3rd பரணி எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர அதே ஸ்டோரி லைன் மாதிரி இருக்குமா இல்ல வந்துட்டு இது இல்ல வேற மாதிரி இருக்கா? இல்ல டிஃபரெண்டா இல்ல இல்ல bro கேம்ஸ் அது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். டிஃபரெண்டா இருக்கும். கேம்ஸ் இல்ல எல்லாமே கேம்ஸ்ல different ஆ இருக்கும். டிஃபரெண்டா? ஸ்டோரி லைன் வந்தேன்னா சேம் இல்ல வந்து நீங்க கேம்ஸ் இல்ல இல்ல வந்தேன்னா கேம்ஸ்ல ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கா? சுகுமார் ப்ரோ, நீங்க ஒண்ணு பாத்தீங்கல்ல, நான் பார்த்துட்டேன். அது கிளைமேக்ஸ்ல ஒரு லீடு கண்டுபிடிப்பாங்க ஹீரோ. படம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லீடு ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க ஆ, திரும்ப. கரெக்ட். ஆமா நான் என்ன பார்க்கல, மொத்தத்துல அதை தொடர்ந்துதான் போகும். அதை தொடர்ந்து ஆமா ஆமா கரெக்ட். அதை தொடர்ந்து தான் போகும். அது set அப்படிதான் ப்ரோ பண்றதுக்கு வருது. 2 எபிசோட் எடுத்துப்பாங்க. பட் 3வது எபிசோட் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ல அந்த தாத்தா வந்து தேர்ட் செத்துருவார்ல எபிசோட்ல பரணி. செம்ம தரமா ஆமா இருக்கும் ஆக்சுவலா. அந்த தாத்தா தான் எல்லாமே இல்ல பண்ணுவாரு. இல்ல ப்ரோ, ஸ்டேஷன்ல ஆளுங்களை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டேஷன்ல ஒருத்தன் மேனிபுலேட் பண்ணுவார்ல, சின்னதா சீட்டாட்ட ஆடி அவங்கள ஆசையை தூண்டுவார்ல, சதுரங்க கரெக்ட். வேட்டையிற மாதிரி. பெட்டிங் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் அதை லீடு எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணி போவாரு. அப்படியே தான் ஓகே. ஸ்டார்ட் ஆகும். அப்படியே தான் ஸ்டார்ட் ஆகும். அங்க இருந்து தான் அப்படியே கரெக்டா ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 3வது பார்ட்ல வர மாதிரிலாம் வருமா பரணி ஒரு சில சீன்லாம்? என்னன்னா நீங்க ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. சூப்பரா கேம்ஸ் வரும் ப்ரோ. டிஃபரெண்டா தேர்ட்ல இருக்கும். இருந்து நீங்க அவர் பாருங்க. இன்னும் ஃபுல்லா பார்க்கல. இல்ல இல்ல 3வது இல்லங்க எபிசோடு அவர் கேம்ல அதே மாதிரி கேம் வேற கேம்ஸ் வருமான்னு கேக்குறேன். அதுதான் இல்ல 3வது வேற வேற கேம்ஸ் வரும். 3வது எபிசோட் ஜலபோல கேம் கேட்கல ஜங்ஸ், ப்ரோ. கப்ளிங்ஸ். என்ன எதிர்பார்க்கறீங்க சுகுமார்னா? எனக்கு புரியல சீரியஸா. இல்ல என்ன எதிர்பார்க்கறீங்க? அப்படி எதுவும் அதான் இல்லையே நான் bro. சொன்ன கேம் தான். ஜலபுல ஜங்ஸ், டிக்கிலோனா, இப்படி அதுதான் அதே. நான் சொல்லவா? இல்ல இல்லங்க இல்ல ரொம்ப சிம்பிள். நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் அதனால அவர் ஏதாவது எதிர்பார்க்கறாரு. அத ஓப்பனா கேட்க வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்ததுல அந்த மாதிரி எதனா இருக்கான்னு கேட்டேன். நான் இது இதுல ஒண்ணே ஒண்ணு இருக்கு இதுல இல்ல நான் இது வரைக்கும் ஓப்பனிங் சீன்ல இருக்கு. அதே மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்ததா? ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க. இல்ல நான் அது வரைக்கும் பார்த்ததுல பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். அது யாருன்னா அந்த ஒரு ஒரு பொம்பளை வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கும். ஒரு ஆள் வந்து ரொம்ப ரவுடி. ரெஸ்ட் ரூம்ல தானே சொல்றீங்க? எஸ். ஆனா பாருங்களேன் இங்க பாருங்களேன் எவ்வளவோ சீரிஸ் எவ்வளவோ விஷயம் இருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இத ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க பாருங்களேன். இதெல்லாம் என்ன நான் அநியாயம் கூட என்ன தெரியல. நினைச்சேன், சீரியஸா யா- கேம்ஸ் பத்தி யானைகிட்ட யானைகிட்ட எவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு. அது பிச்சை எடுக்க உள்ளாகிற மாதிரி. இல்ல சுகுமார் நான் சரி சொல்றேன். சுகுமார் ப்ரோ, 4வதா ஒரு கேம் விளையாடுவாங்களே சீசன் 1ல, அந்த என்ன கேம் விளையாடுவாங்க 4வது ரவுண்டு? ஆமா. ஆமா நான் என்ன கேம் கேக்குறாரு.
என்ன கேம் கேம் 4வது ரவுண்ட் 1 2 3 4 ஞாபகம் இல்ல. ஆனா வந்துட்டு எல்லாமே வந்து ரீகேப் பண்ணது ஞாபகம் வரும். இல்ல சும்மா நான் ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் ரிப்பீட் ஆகும்னா, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் எப்படி அந்த ஹீரோ வந்து இது ஃபர்ஸ்ட் பண்றாரு கேம்னா அது ஓடி போயிட்டு கீழ அதை அதுதான் நின்னுடுவாங்க எஸ்டி சுத்துவாங்க ஓபி தானே. ஸ்டார் ஆமா, பச்சைனா சென்றீடு, சிவப்பு நான் நின்றீடு அப்படின்ற மாதிரி வரும். ஐயோ அதுதான். தமிழ் டப்ல பாத்தீங்களாண்ணா பிரகாஷ் சுகன் ப்ரோ ப்ரோ கேக்குதா? ஆமா ப்ரோ, நமக்கு தமிழ் டப் அது கொஞ்சம் மட்டும் தான் கன்வீனியன்ட், ரிப்பீட் அதனால அதிலே ஆகுமா? பார்த்தோம். மத்ததெல்லாம் அது நல்லா அது இருக்குமா? மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் லூப் மூவில பாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபுல் எபிசோட் எனக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனா ஆனா பரணி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சாரி ஃபர்ஸ்ட் படத்துல வர கேரக்டர்ஸ் யாருன்னா ரிப்பீட் ஆவறாங்க இதுல. உம் ஹீரோ எல்லாத்தையும் ஆவாரு. கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கேட்டு 2 கேரக்டர் வரும். bro, ஃபர்ஸ்ட் ஆமா எபிசோட்லயே bro, ஒரு 2 கேரக்டர் வரும். ஆ இதுல ஒரு நிமிஷம், செகண்ட் எபிசோடு எண்டிங்ல ஒரு செம ட்விஸ்ட் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் செகண்ட் எபிசோட் பார்த்துட்டு இருக்கும் சரி போது பரணி நீ எதுவும் இதுக்கு மேல சொல்லாத. bro, ஆனா இல்ல hype ஏத்தாதீங்க பாவிகள் bro. ஃபுல்லா பார்த்தாச்சா? யார் ஃபுல்லா பார்த்ததீங்க? ஃபுல்லாலாம் நான் யாரும் இங்க ஒரு பார்க்கல. எபிசோடு கூட நான் சீசன் 2ல சுகன் சுகன் மட்டும் மட்டும் தான் பார்க்கல. வச்சிருக்கேன் சுகன் ப்ரோ. எப்படி 6 வரைக்கும் முடிச்சுட்டு 7th சுகன் மட்டும் பாதி தான் வர இருக்கேன். 7 போயிட்டு இருக்காரு. அப்போ சுகன் ப்ரோ 6 முடிச்சுட்டு 7 எப்படி ப்ரோ இருக்கு? சொல்லுங்க. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து என்னன்னா இவ்வளவு நேரம் அதான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லாதீங்க அவரும். ப்ரோ. சுகன் எனக்கு ப்ரோ இந்த மாதிரி அவர் ம். கேக்குறது இல்ல என்னன்னா இல்ல இல்ல இருக்கா இல்ல இல்ல இல்லையா இல்ல இல்ல புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சு. இல்ல 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 ப்ரோ அப்படி கேட்கல. சுகன் ப்ரோ 7 எபிசோடு சுகன் வரையும் ப்ரோ நல்லா ஃபர்ஸ்ட் இருக்கா? நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? முதல்ல நீங்க நல்லா ஸ்மைல் இருக்கு, நல்லா மேன் இருக்கு, அருமையா போயிட்டு இருக்கு. ஓவரால் வேர்டிங்ஸ் கேளுங்க. ஆமா, அதுதான் நான் நாளைக்கு போலான்னு இருந்தேன் ப்ரோ அந்த படத்துக்கு. சரி, நீங்க வந்து என்னன்னா கான்பிடண்டா சொன்னீங்கன்னா நான் போவேன் ஸ்மைல் மேன். ஏன்னா எனக்கு இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சுகுமார்ண்ணா சரி, ட்ரெய்லர் நல்லா இருந்தது, அதனாலதான் போலாமான்னு கேக்குறேன் நாளைக்கு கிரைம் ஸ்மைல் மேன். இன்வெஸ்டிகேஷன் நீங்க பிடிக்குமா? செகண்ட் ரிவ்யூ கூட போட வேணாம். பிடிக்குமா? பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். ஓகே ரைட். இதற்கு எதிர்ப்பு ஓகே இல்லை. ரைட்னா புரியல. ஆமா நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது bro. அதுதான் சொல்றேன். பிடிக்குமான்னு கேட்டேன். கேக்குது. பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்கும் நீங்க. சரி ஓகே ரைட்டுன்ட்டேன். அவர் போலாமா போலாமா அப்ப நானு? வேணாமான்னு சொல்லுங்கண்ணா. அதுதான் பிடிக்குமான்னு கேட்டேன். அவருக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பிடிக்கும்னு சொல்றாரு. ஏங்க சுகன் ப்ரோ நீங்க அவருக்கு பேசாம டிஎம் பண்ணி கேளுங்க. அதுதான் பாவி நான் தெளிவாவே சொல்லிட்டேன். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் பிடிக்கும் அப்படின்றாரு. அப்படின்னும் போது வந்து நீ போலாமா வேணாமான்னு கேக்குறதுல நான் ஆன்சரே பண்ணிட்டேனே. ஓகே ஓகே, எனக்கு லைட்டா புரியுது, புரியுற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இதோட சொல்லணும்னா ஓப்பனா சொல்லணும்டான்ற மாதிரி இருக்குதா? இல்ல படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தெளிவா அதுதான் சொல்றேன் நானு. இல்ல சுகன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. நாளைக்கு okay. படம் பார்த்துட்டு எல்லா ரிவ்யூஸ் நல்லா பாசிட்டிவா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போகும். சரி ஓகே ப்ரோ. ஓகே சூப்பர். பிரகாஷ்ண்ணா நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு கொஞ்சம் பயமா தான் சொல்லுங்க இருக்கு. சொல்லுங்க. ஏன்? ஜனவரியில சில பெரிய படங்கள் வருது. இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வச்சு பாக்குறப்போ அசால்ட்டா 2 வாரத்திலேயே ஹெச்டி வந்துருது. சோ அந்த படங்களுக்கும் வருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம். இல்ல இனிமேல் எல்லா படங்களுக்கும் வரும். அது ஆபத்து இருக்கு. ஆனா அது என்ன இப்ப 3 வாரம் தான் தியேட்டர்கள் ரன். படம் பயங்கரமா யாரும் தடுக்க முடியாது. இப்ப லப்பர் பந்து ஓடிடி வந்துச்சு, அன்அஃபிஷியலா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் படம் ஓடுச்சு. அது சில நேரம் தள்ளியே வச்சாங்க. வந்துச்சு. அமரன் எடுத்துங்க. புஷ்பா வந்துருச்சு. ஆனா தியேட்டர்ல இன்னமும் நார்த்ல எல்லா இடத்துலயுமே நல்லா போகுது. நேத்துமே கிறிஸ்துமஸ் அப்ப நல்லா போச்சு. நான் சொல்றேன், நான் தமிழ்லயே சொல்றேனே, அமரன் எடுத்துங்க. அமரன் வந்து அன்அஃபிஷியலா வந்துச்சு. அதுக்கப்புறமும் தியேட்டர் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. லப்பர் பந்து தள்ளியே வச்சாங்க. அப்புறமேட்டு இன்னொரு படம் வந்து அன்அஃபிஷியலா வந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 நாள் 12 நாள் வந்துருது. எல்லா படங்களுக்கும் இனிமேல் வரும். இதுக்கு நடுவில் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்காத வரைக்கும் வரும். நான் கேள்விப்பட்ட வகையில அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆபத்து. பாருங்க, நான் நீ ஞாபகப்படுத்த உங்களுக்கு மட்டும் தனியா சொல்றேன். ஓகே இல்ல எனக்கு இல்ல என்னன்னா ப்ரோ, இப்ப நான்லாம் தியேட்டருக்கு போறல ப்ரோ. நிறைய சண்டை போட்டு அடம்பிடிச்சுதான் போவேன். வீட்டுல இப்ப இந்த ஹெச்டி லீக் ஆகிறதுலாம் பார்த்துட்டு என்ன திட்டுறாங்க. இல்ல இதுக்கு போய் நீ செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுறதுனால எல்லாரும் மைண்ட் இப்ப என்ன ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, முன்னாடி எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா படம் 4 வாரத்துல ஓடிடில வந்துரும்பா அப்படின்ற மாதிரி, இல்லைன்னா பெரிய ஸ்டார் படங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் போய் பாக்குற மாதிரி அப்படி இருந்துச்சு. இப்ப இந்த ஒரு ட்ரெண்ட்னால 2 வீக்ஸ்ல வந்துறதுனால அந்த மைண்ட் செட்டுமே சேஞ்ச் ஆகுது நிறைய படங்களுக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு சின்ன படம் வருது, நல்ல ரிவ்யூஸ், பிரீமியர் ஷோ பார்த்து நல்ல ரிவ்யூஸ். பட் அந்த படம் வந்து இப்போ வந்து சரி மைண்ட் செட், சில பேர்த்தோட மைண்ட் செட் 2 வீக்ஸ்ல வந்து எப்படின்னாலும் இந்த ஒரு பைரசி சைட்ல வந்துருது அப்படின்றப்போ, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றப்போ
இது எதுக்கு அப்படின்றது அதனால சின்ன படங்கள் பாதிக்கப்படுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்காக சொல்றேன். பெரிய படங்கள் நீங்க சொல்றது கரெக்ட். அது எப்படினாலும் கலெக்ஷன்ஸ் வந்துடும். எந்த ஒரு பெரிய படமா இருந்தாலும். மெயினா பாக்குறது சின்ன படங்கள் தான் நான் பாக்குறேன். ப்ரோ பாலிவுட் மூவி மட்டும் எப்படி ப்ரோ லீக் ஆகாம இருக்கு? தியேட்டர் பிரிண்ட் கூட வர இல்ல மாட்டேங்குது. இல்ல அது மட்டும் எப்படி ஸ்டாப் பண்றாங்க? நீங்க வேறங்க பாலிவுட் அங்கேயே மூவி கை இப்ப 3 வச்சிட்டாங்க. படம் 3 படம் லீக் இல்ல ஆயிடுச்சு. ப்ரோ அதுவுமே இல்லையே, நான் வந்துருச்சு. 2 நாளா பேபி பாலிவுட்டுமே ஜான் தேடுற வந்துருச்சு. கிடைக்கவே இல்லையே. ஏங்க இல்ல இல்ல நீங்க நான் வேற இருக்கு ப்ரோ. பேபி இல்ல ஜான் எத்தனை அதெல்லாம் பேச்சு தேடும் கிடைக்கும். பேபி ஜான்லாம் கிடைக்காது. அவரை பேபி பாத்தீங்களா? இல்ல 1000 தான் இருந்தாலும் தளபதி மாதிரி வராதுப்பான்னு சொல்றதுக்காக அதை இப்ப இருந்தே தேடி உட்காந்துருக்காரு. இது நீங்க இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ பார்க்காம சொல்லிட்டு போலாமே. இல்ல ஆக்சுவலா என்னன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் மோஸ்ட்லி வருது. இது படமே 2 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. இல்ல ஹிந்திலயும் நேத்து தான் ப்ரோ ரிலீஸ் ஆச்சு. அதான் ஹிந்திலயும் இப்ப கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாப்புலர் சைட் அதையுமே பண்றாங்க. நான் தனியா பார்த்தேன். ஒரு பாப்புலர் சைட் ஹிந்தி மூவிஸ்க்குன்னே ஒரு சைட் இருக்கு. அதுலயே வந்து ஹெச்டி லீக் பண்றாங்க. அவங்க வாட்டர் மார்க் போட்டு அந்த சைட்டோட வாட்டர் மார்க் போட்டு. அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா இஸ்கிமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன பண்றது? இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்கு நிலைமை. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல இப்ப இதனால நமக்கு என்ன லாஸ்ன்னு நினைக்கிறீங்க பாருங்க? நமக்கு என்ன ஒரு 2 வாரம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. நமக்கு என்ன லாஸ்ன்றத விட எனக்கு என்ன ஃபீல்னா சினிமால வரா படமே இப்ப நாடகம் இந்த மாதிரி படமே நின்றுச்சுன்னா அப்ப இல்ல எனக்கு என்னன்னா இப்போ வந்து நான் ஒருத்தர் இருக்காரு. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து ஒரு பாப்புலரான ட்ராக்கர் தான். நானும் அவரும் வந்து முன்னாடி இப்ப எப்படி முன்னாடி இல்ல இப்போ கொஞ்சம் ரீசெண்டா ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வந்து இந்த தியேட்ரிக்கலா வந்து சில பிரிண்ட்ஸ் ரிலீஸ் ஆகுதுல்ல. அதெல்லாம் வந்து எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படி எவ்வளோ டைமிங் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து ரொம்ப சின்ன படமா இருக்கும். நமக்கு இந்த படம் தியேட்டர்ல வந்துருச்சா அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த படம்லாம் வந்து தியேட்டர் பிரிண்ட் லீக் ஆயிருக்கும். எனக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. சில 1, 2 படங்கள்லாம் பார்க்குறப்போ, இந்த படம் சென்னையில மட்டும் தான் சென்னையிலேயே 4, 5 தியேட்டர்ல தான்டா ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கூட ஒரு தியேட்டர் பிரிண்ட் வந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கொஞ்ச நாள் அதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அத அந்த இப்போலாம் வந்து தியேட்டர் பிரிண்ட்ஸ் பெருசா பார்க்கறது இல்ல யாருமே. பட் ஆனா கம்மிங் டு ஹெச்டின்னு வர்றப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது. அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே படம் பார்க்குற ஒரு என்ன சொல்ல ஒரு பார்வையாளரா எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப லைட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான். ஒரு ஃபிலிம் லவரா லைட்டா கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. பரணி இப்போ இப்போ ஹெச்டியே வந்தாலும் இப்போ அமரன் படம் ஓடிடி ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவே நம்ம டெலிகிராம்ல தான் டவுன்லோட் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நெட்ஃபிளிக்ஸுக்கு அமேசானுக்கு எல்லாம் விபூதி அடிச்சிட்டு இருக்க ஆளுங்க தான். இப்ப அது உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா? அவன் அவ்வளவு கோடி ரூபாய் காசு போட்டு வாங்குறான். ஆனா அது நம்ம டெலிகிராம் ஹெச்டில டவுன்லோட் பண்ணி பாக்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணியா பாக்குறோம். அவனுக்கு ஒரு விபூதி அடிக்கிறோம் நம்ம, இவன் அவனுக்கு விபூதி அடிக்கிறான். இதுல என்ன இருக்கு? இப்போ இன்னொரு சின்ன படம் ஒருவேளை தியேட்டரே ரிலீஸ் ஆச்சுனாலும், இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது 5 படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வாரம் கண்டிப்பா இப்படி தியேட்டர்ல இருக்க போறது இல்ல. ஒரே வாரத்துல தியேட்டர் விட்டு எடுத்துரும், அடுத்த வாரத்தை வந்துட போகுது. 2 வாரத்துல ஹெச்டி வருதுன்னா அட்லீஸ்ட் அந்த படமாவது நம்ம பாக்குறோம்ல, அது நமக்கு நல்லது தானே. இதுல என்ன இருக்கு? நமக்கு நம்ம சைடு என்ன லாஸ் இருக்கு? கேர் பண்ணி இது பண்ணணும்னா ஹெச்டி லீக் ஆகட்டும், தப்பு இல்ல. அது 4 வாரம் கழிச்சு லீக் ஆனா அந்த 2 வாரம் அவங்களுக்கு தேட்டரிக்கெல்லாம் ஒரு பொருள் கிடைக்கும்ல. 2 வாரத்துல வந்துருச்சுன்னா ஒரு சின்ன படம் அவங்களுக்கு படம் இருக்கிறது நிப்பாட்டிடுவாங்க ப்ரோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. சின்ன படம் அதிகபட்சம் 1 வாரம் ஓடினாலே பெரிய விஷயம் தான். ஒருவேளை சின்ன படம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே நல்லா இருக்கு தியேட்டர்ல ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மக்கள் தியேட்டர்ல வந்து பார்க்கத்தான் விருப்பப்படுவான். நல்ல படமா இருந்துச்சுன்னா, ஆவரேஜா இருக்கு, சுமாரா இருக்கு, 1 டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் வெயிட் தான் பண்ணுவான். ஓகே 2 வாரம் கழிச்சு பார்க்கலாம்னு நினைப்பான். ஹெச்டில வர்றது 2 வாரம் என்ன அந்த தியேட்டர்லயேவா இருக்க போது சின்ன படம்? படம் நல்லா இருந்துச்சுன்னா படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே கூட ஹெச்டி வரட்டுங்க, 2 நாள்ல கூட ஹெச்டி வரட்டும். தியேட்டர்ல போய் பாக்குறவன் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்ப்பான். நிறுத்த மாட்டாங்க, நிறுத்த முடியாது. இல்ல இது வந்து தப்பான விஷயம். எப்படின்னா ஒரு பழக்கப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 2 நாள்ல 3 நாள்லயோ இல்ல ஒரு வாரத்துக்குள்ளேயோ உங்களுக்கு வந்து ஹெச்டி வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு போறவங்க போவாங்க. அப்புறம் வந்து இப்ப மாவீரன் ப்ரோ வீட்டுல எப்படி திட்டாங்க, ஏய் ஏப்பா செலவு பண்ற, அதான் படம் அபிஷியலா ஹெச்டியே வருது, உனக்கு தேவை படம் கிளியரா பார்க்கணும் அவ்வளவுதானே, இதை வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம 4 தடவை அதை அப்படியே தொடர்ச்சியா வந்து தடுக்க முடியாது, நம்மளே தவிர்க்கவும் முடியாது. ஒரு கட்டத்துல நம்மளே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். நம்மளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இப்ப நான் இப்ப முன்னாடிலாம் பாருங்களேன் 2 மாசம் கழிச்சு தான் ஹெச்டிங்கிறது வரும். அப்புறமேட்டு வந்து 4 வாரம், அதாவது 1 மாசம் கழிச்சு அப்ப இந்த இது வந்துட்டு இருக்கு, ஹெச்டி வந்துட்டு இருக்கு. 1 மாசம் கழிச்சு வருதுங்கிறப்ப ஓகே, அது அந்த ஆடியன்ஸ் குறைஞ்சிச்சு. அப்பயும் எப்படின்னா 100% தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கோங்கிறது இந்த 2.5 மாசத்துல ஹெச்டி வரும்போது 90% ஆச்சு, 10% குறைஞ்சிச்சு. 2.5 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு வரும் முன்னாடிலாம், அதாவது அபிஷியலா டிவிடி வந்ததுக்கு அப்புறம் வரும். அப்ப வந்து ஒரு 10% குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த 1.5 மாசம் 1 மாசத்துல வரும்போது என்னன்னா ஒரு 60% ஆடியன்ஸ் தான் தேட்டருக்கே வர ஆரம்பிச்சாங்க. 40% டோட்டலா குறைஞ்சிருச்சு, பிளாட்டா 40% போயிருச்சு அப்படியே. அதுக்கப்புறம் இப்ப இப்ப வந்து ஒரு 3 வாரம் 2 வாரம் 12 நாள் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 60%ங்கிறதே கிட்டத்தட்ட 30 ஆயிரும் டோட்டலாவே. சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லா படங்களுக்குமே ஆபத்துக்குள்ளாயிரும். அதனால இது வந்து தடுக்கிறது தான் முடிஞ்ச அளவுக்கு தயாரிப்பு சங்கம் முயற்சி பண்ணணும். அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு, அது சொல்ல முடியாத இஷ்யூவும் ஓடிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமானது. பிக்கப்பான நிறைய படங்கள் இருக்கு. லப்பர் பந்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு இந்த மலையாள படம், அது பேர் என்னது, மஞ்சுமல் பாய்ஸ், மஞ்சுமேல் பாய் செகண்ட் வீக் தான் பிக்கப் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 20th ரிலீஸ் ஆன ஒரு படம் இவ்வளவு நல்ல பிரிண்ட் வந்திருக்கு. இந்த வாரம் கூட போலான்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, 27th போலான்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த நல்ல பிரிண்ட் வரும்போது அதை தானே பார்ப்பாங்க. நிறைய படம் செகண்ட் வீக் பிக்கப் ஆயிருக்கு. ப்ரோ ஹாட் ஸ்டார் வாங்குறதுலாம் வரமாட்டேது, அது எப்படி bro? அது மட்டும் வரமாட்டேது. பிரகாஷ் ப்ரோ, இது இது சொல்றேன்னு இதுதான் இல்ல, நானும் படம் பாக்குறவன் தான், எனக்கு படம் பிடிச்சிருக்கவன் தான். ஆனா இது ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துல வாரம் படம் ரிலீஸ் ஆகுது. அவன் எப்படி பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கிற படத்துக்கு மட்டும் தான் தேர்ந்தெடுத்து போய் செலவு பண்ணி படம் பார்க்கணும்னு அவன் முடிவு பண்ணுவான். இப்போ இது ஹெச்டில வரனால அவனுக்கு படம் பார்க்கணும்னு நினைக்கிறான். எல்லா படத்தையும் போய் அவனால தியேட்டர்ல போய் பார்க்க முடியுமா? தியேட்டர்ல போய் பார்க்க முடியாது. மிஞ்சி படம் ஒரு மாசம் எல்லா இப்போ படத்தையும் பரணி வந்து ஒரு தியேட்டர்ல போய் பார்க்க வருஷத்துல முடியாது. 70 படம் பார்த்திருக்கேன்னு சொன்னாரு. இப்போ பரணி வந்து ஒரு வருஷத்துல 70 படம் பார்த்திருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு அவர் ஒரு சினிமா லவர், அவர் இதுதான் முக்கியமான ஒரு வேலையா இருக்குன்னு பார்க்கும்போது அவர் 70 படம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திருக்காரு. இப்ப நான் என்ன கணக்கு போட்டு பார்த்தேன்னா, யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு 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 சாமானியன்னா ஒரு படத்துக்குன்னு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நல்ல படம் வந்திருக்கா, ஓகே தியேட்டர்ல போய் பார்க்கலாங்கிறது தானே ஒரு சரியான ஒரு இதா இருக்கும். இங்க பாருங்க, இப்போ இதுல கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்கன்னு யாரையுமே சொல்லல. பட் இதனால வந்து போற ஒரு சிலர் போகாம போறாங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்க்கணும். 5 படமும் ரிலீஸ் பண்ண பாருங்க நான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல 7 நாள்ல 5 நாள்ல வரும்போது செகண்ட் வீக் போகணும்னு நினைக்கிறவங்க போக மாட்டேங்கிறாங்க. போக முடியாத மாதிரி வீட்டுக்கே வந்துருதுன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்களோட ஆர்கியூமெண்ட்டே ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க வேணா நாளைக்கு ரெக்கார்ட்ல கேட்டு பாருங்க. பரணி தியேட்டர்ல மட்டும் 70யா? இல்ல அவரு தப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இல்ல 4 ப்ரோ, இல்ல வாரம்ன்றப்ப நான் எந்த படத்தையும் இது வரைக்கும் அபிஷியலா ஓடிடில பார்த்தது தேட்டருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய படங்கள், சின்ன சின்ன படங்களும் போயிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் டெலிகிராம்ல தான் பாக்குறேன், அது ரைட்டு. ஆனா 1 மாசம் கழிச்சு ஓடிடில விடுறாங்கல்ல, அந்த பிரிண்ட்டை லீக் பண்ணி அதை நான் டெலிகிராம்ல ஏத்தி பாக்குறேன், அது வேற கணக்கு. இது 4 வாரம்ன்றது 2 வாரத்துல வர்றப்ப நிறைய படங்கள் எடுக்கிறதே இப்ப தேட்டர்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு. இருக்க தேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, முன்னாடி மாதிரி இல்லை. இன்னும் படங்கள் ப்ரோ உண்மையிலேயே படம் எடுக்கிறது இல்ல ப்ரோ, படம் எடுக்கிறது கம்மி தானே ப்ரோ பண்ணணும். நான் திரும்ப சொல்றேன், இப்ப இந்த வாரத்துல ஒரே வாரத்துல 7 படம் ரிலீஸ் ஆகுது. எதனால ரிலீஸ் ஆகுது? அவங்களோட ரிலீஸ் டேட் கிடைக்க மாட்டேங்குது. படம் இவ்வளவு படம் எதுக்கு ப்ரோ எடுக்கிறாங்க? நான் அதான் கேட்கறேன். சின்ன சின்ன படம் இவ்வளவு படம் எடுக்கிறாங்கன்னா எப்படி ஒருத்தன் ஒரு சாமானியனா எப்படி கன்சம்ஷன் பண்ணுவான், ஒருத்தன் பாப்பான்? ஒரு வருஷத்துல நீங்க தமிழ் சினிமால மட்டும் ஒரு 300 படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி 300 படமும் அந்த ஒரே வருஷம் ரிலீஸ் பண்ண முடியுமா? இல்ல ஆவரேஜா ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 200 படம் ஒருத்தனால பார்க்க முடியுமா? எதுக்கு இவ்வளவு சின்ன படம், எதுக்கு இவ்வளவு எடுக்கணும்? எதுக்குங்க சின்ன படம் இவ்வளவு எடுக்கிறீங்க? லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் தப்பு ப்ரோ. அதாவது எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்றதான் நம்ம கேட்கவே கூடாது. அது ஆக்சுவலா வந்து படம் எடுக்கணும்ன்றாங்க, நம்மள அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், எவ்வளவு வேணா எடுக்கலாம், அவங்க இஷ்டம். நம்ம எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப நம்ம வந்து எண்ணி வச்சிருந்தா எடுக்க முடியுமா? இந்த வருஷம் இவ்வளவு படம் தான் வர முடியும், ஆனா இந்த வருஷம் நம்ம எடுக்க வேணாம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. கதைன்றது கிரியேட்டிவிட்டி. அது அவங்களுக்கு தோணும் போது அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கூடி வரும்போது தான் அவங்களால எடுக்க முடியும். டக்குன்னு வந்து இந்த வருஷம் வந்து இப்படி இருக்கு, ரிலீஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு அவங்க எடுக்கிறது கிடையாது. அதே சேம் டைம் எடுத்து வச்ச படங்களே வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக வந்து அவங்க வந்துட்டு
ஸ்லாட் பார்ப்பாங்க. அதாவது ஸ்லாட்னா எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேக்டர் சேல் ஆகணும், எல்லா ஃபேக்டருமே கூடி வந்தாதான் அந்த படத்தை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். அது எல்லாமே எல்லாருமே வந்து தியேட்டருக்குள்ள வந்து அந்த படம் வந்துட்டு நல்லா போகணும் அப்படின்னு நினைச்சுதான் விடுறாங்களே தவிர யாருமே வந்து அது ஓடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து யாருமே விடுறது இல்ல. இல்ல இத்தனை படம் எடுக்கிறத பத்தி நாங்க இங்க பேசவே இல்லை, இத்தனை படம் ரிலீஸ் ஆகுறத பத்தி நாங்க இங்க பேசவே இல்லை. நாங்க பேசுறது 7 நாள்ல 5 நாள்ல நல்ல பிரிண்ட் வருது, HD பிரிண்ட் வருது, ஏன் அப்படி வருதுன்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அது மாத்திரம் இல்லாம இந்த ஓடிடியில வரப்ப நம்ம வந்து இதுல டவுன்லோட் பண்ணி பாக்குறோங்கிறதுனாலதான் அந்த ஓடிடியோட இப்ப வந்து முன்ன மாதிரி சேல் ஆக மாட்டேங்குது. ஓடிடியோட வேல்யூ வந்து இப்ப கம்மியாயிடுச்சு. இதே வந்து தேட்டருக்கும் இதனால அஃபெக்ட் ஆகும். முன்னாடி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல 10 கோடிக்கு 15 கோடிக்கு 20 கோடிக்கு வாங்கின நிலைமை மாறி இப்ப வந்து 10 பேர் பார்த்தா இவ்வளவு பைசாங்கிற மாதிரி ஷேரிங்ஸ்ல போயிட்டு இருக்கு. படத்தை எந்த படத்தையும் வாங்குறது பெரிய சின்ன படங்கள்லாம் வாங்குறது கிடையாது. ரீசன் அது பைரசின்னு மட்டும் கிடையாது, ரெவென்யூ ஷேரிங்ன்றது வந்து பூம் ஆச்சு. அது எப்போ பூம் ஆச்சு அப்படின்னா கோவிட் டைம்ல வந்துட்டு எல்லாருமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணனால அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹை மார்க்கெட் பிரைஸ் வந்து செட் ஆச்சு. அதுக்குன்ட்டு இப்போ வரையுமே அதே ஹை மார்க்கெட் பிரைஸ்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து டிராப் ஆகும். அந்த டிராப் ஆகுறதுனால அவங்க என்ன பண்றாங்க, சரி ஓகே இப்போ ரெவென்யூ ஷேரிங் மாதிரி பண்ணிக்கலாம், அந்த படம் வந்து ஓடிச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த படத்தை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அதுல ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க சைட்ல இருந்து பார்த்தாலுமே வேலிட். இது நீங்க வந்து நிறைய படம் வர்றதுனால வந்து அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா வேலிட், அததான் சொல்றேன் நானு. சோ இப்ப எப்படி ஓடிடி அடி வாங்குச்சோ அதே மாதிரி இப்ப தேட்டரும் வந்து அடி வாங்கும். 3 டேஸ்ல 4 டேஸ்ல படம் வந்து ஓடிடில வரும்போது ரொம்ப 1 வீக்லாம் ரொம்ப கம்மியான நாள். ஒரு 15 டேஸ்ல வந்தா கூட ஓகே. நிறைய படங்கள் அப்படியெல்லாம் வருது. 5-6 டேஸ்லாம் ரொம்ப கம்மியான நாள். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அதை விட்டுவிட்டு ஏன் இத்தனை இல்ல ப்ரோ சாரி, இல்ல ப்ரோ சாரி, நான் சொன்னது தப்புதான். அதாவது சின்ன படம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு நிறைய சின்ன படம் எடுக்கிறதுனால தானே இப்போ அவங்க ரிலீஸும் பண்ண முடியாம இருக்குன்னு சொன்னக்காக தான் நான் சொன்னேன். அப்படி இல்ல ப்ரோ, சின்ன படங்கள் இல்ல, எல்லாருமே வந்து எல்லாருமே யாருக்கு வாய்ஸ் இதுவாகுது, ஓகே, எல்லாருமே வந்து படம் எடுக்கணும், நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சின்ன படங்கள் வந்துட்டு அது சின்ன படங்களா பெரிய படங்களான்றது நம்ம டிசைட் பண்றதே கிடையாது. அது அவங்க எடுக்கும்போது வந்து ஒரு ஸ்கேல்ல எடுப்பாங்க. அது ரிலீஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய படமா அதுவே ஆயிடும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்குங்க. அது வந்து ஒரு பெரிய 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 பொருட்செலவுல பயங்கரமா எடுத்த படம்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு படம். ஆனா அது வந்து குளோபலா வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு அது ஒரு இது கிரியேட் பண்ணுச்சு, இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலயுமே அந்த படம் வந்து எவ்வளவு சூப்பரா போச்சுன்னு தெரியும். சோ அப்ப அது ஆரம்பிக்கும் போது அது சின்ன படம் தானே, அது நம்ம இந்த வருஷம் எடுக்க வேண்டாம், அது நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஸ்டார்ட் கிடைக்காது அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரிதான் எல்லா படமும் வந்து முக்காவாசி படம். இப்ப நீங்க வந்து லப்பர் பந்து கூட எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப பெரிய படமோ ரொம்ப பெரிய ஃபேஸ் வேல்யூ பயங்கரமான ஒரு இது வச்சு பண்ண ஒரு படம் எல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு படம் தான். அவங்களும் அது மாதிரி நடிச்சா அவங்களுக்கு அந்த படமும் வந்திருக்காதுல. அந்த படமும் ரொம்ப நாளா வந்து வர வேண்டிய ஒரு படம், வரல, லேட் ஆகி இப்போ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த மாதிரிதான் இங்க சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அந்த படம் ஹிட் ஆவது பொறுத்துதான் அந்த படத்தோட வேல்யூ வந்து டிசைட் ஆகுது. இது எல்லாருமே வந்து அது பெருசா போகணும் அப்படின்னு நினைச்சுதான் எடுக்கிறாங்க. அப்படி சின்னதா எடுத்த படங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ ஹிட் ஆகி அது அவங்களுக்கு இப்ப குட் நைட்லாம் எடுத்துக்கோங்க, அது இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு அவங்க நினைக்கலாம். அதே மாதிரி போர் தொழில், அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க மேக்கிங்காவே வந்து ரொம்ப செலவாவே கம்மியா தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி சொல்ல வரேன் நான். நீங்க வந்து பாயிண்டே அது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அதே நான் வந்து வந்த உடனே கேட்டேன், விடுகதை இப்ப ஒரு படத்தோட இன்னொரு இங்கிலீஷ் படத்தோட கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, அதுக்கு என்ன ரீசன் கேட்டதுக்கு காரணமே இதுதான். ஒருவேளை HD-னாலதான் அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். அதே போல வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ்லாம் ராஜேந்திரால எல்லாம் வந்து திண்டுக்கல் ராஜேந்திராலாம் வந்து 6th டேஸோ 7th டேஸோ தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த வருஷத்தோட அதுவும் திண்டுக்கல்ல பெருசா மலையாள படம்லாம் ரிலீஸே ஆனது இந்த வருஷத்தோட டாப் 5ல இருக்கு. சோ ஆனா இப்ப வர படம் அந்த 6வது நாள்லயே பிரிண்டே வந்துருது அப்படிங்கிறதுனாலதான் நான் கேட்டேன். அதுதான் ப்ரோ, பிரிண்ட் வர்றது வந்துட்டு இப்ப பிரச்சனை வந்து அது இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. சீக்கிரமாவே படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணிலாம் வந்து ரிலீஸ் பண்ண இதுவெல்லாம் இருக்கு. அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்து திரும்பி கொஞ்ச நாள் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், திரும்பியும் வந்து அது அந்த பைரசி வந்து திரும்பியும் வந்து அதிகமாகும். இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தானே. இப்ப இருக்கிற ஒரு டிஜிட்டல் மீடியால
அதெல்லாம் பைரசிலாம் டோட்டலாவே கட் பண்ணணும், அது வரவே கூடாது அப்படின்னா சான்ஸே இல்ல. அது வந்து பண்ணவே முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸே எத்தனை இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்? அப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்டடா பண்ணவே முடியாதுல்ல. எப்படி இருந்தாலுமே அது பைரசின்றது வரதான் செய்யும். இப்ப நல்லா ஓடுற படங்களுக்கு வந்துட்டு ஒரு படம் பயங்கர எல்லா இடத்துலயுமே ஹவுஸ்ஃபுல்லா போகுது, எல்லா வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலயுமே போகுதுன்னா அதுக்கான அது பைரசி வர்றது வந்துட்டு அதுவும் வருது. பட் அது கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா வருது. ஆனா அப்பயுமே மக்கள் வந்து அதையும் மீறி வந்து தியேட்டர்ல வந்து அந்த படங்கள் வந்து கொண்டாடுறாங்க. அந்த படத்தை ஓடிடில வந்துமே படத்தை வந்து அபிஷியலா வந்து கூட வந்து படம் வந்து தியேட்டர்ல ஓடின படங்கள்லாம் இருக்கு. இப்ப நீங்க கோட் எடுத்துக்கோங்க, அது ஓடிடில வந்துமே தியேட்டர்ல வந்து அந்த படம் வந்து சில சில டைம்லாம் வந்து நல்லா போச்சு. லப்பர் பந்தும் அந்த மாதிரிதான் போச்சு. அந்த மாதிரி எல்லாம் வந்து சில படங்கள் இருக்குல்ல, அது நம்ம கையில இல்லவே இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டோட்டலாவே வந்து ஒரு ஒரு வேற ஒரு இதுல போகும். ப்ரோ இது இதுக்கு இந்த ஹெச்டி வந்து பார்க்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா எனக்கு தெரிஞ்ச காமிச்சு சொல்றேன். சினிமா வந்து பார்க்கறதுக்கு வந்து இயர் பை இயர் டூ எக்ஸ்பென்சிவா போயிட்டே இருக்கனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே குறிப்பிட்ட படத்தை வந்து நம்ம போய் தியேட்டர்ல பார்த்துக்கலாம், சுமாரா இருக்கிற படத்தை நம்ம ஹெச்டியில பார்த்துக்கலாம். என்ன இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, மாவீரன் வந்து 4 வாரம் கழிச்சு பாக்குறது அவருக்கு ஓகேன்னு நினைக்கிறாரு. நான் 2 வாரம் கழிச்சு எனக்கு கிடைச்சாலும் ஓகே. இந்த 7 நாள் 5 நாள் நான் அந்த கணக்குல போல ஒரு வாரம் சரி இந்த ஏன்னா அந்த ஒரு வார கணக்குக்கு என்ன வச்சுட்டு ஒரு 10 நாள் 5 நாள் கழிச்சு பாக்குறதுல நான் எனக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க வந்து சினிமா மேல அக்கறை இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம தள்ளி பாத்துக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் அப்படி நினைப்பாங்க? எனக்கு கிடைச்சா லாபம், நான் வந்து பாத்துட்டு போறேன்னா வந்து எனக்கு வந்து உக்காந்த இடத்துல எனக்கு கிடைக்குது அப்படின்ட்டு வந்து பாக்குறவங்க அதிகமா இருக்கிறவங்க எண்ணிக்கை. அது வந்து நம்ம எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க வந்து வந்தாலுமே வந்து நம்ம எல்லாரும் சொல்றதுதான், பைரசி அவாய்ட் பண்ணுங்க, தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு வந்து எல்லா ஆக்டருமே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு வீடியோ கூட நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கிறோமா? எல்லாருமே கேட்க மாட்டாங்கல்ல. இப்ப ஒரு 10ல வந்து ஒரு 2 பேர் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனா இருக்கணும், அது நம்ம தப்பு அது அப்படின்னு தோணும். மீதி 8 பேர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதை பாத்துருவாங்க. அவங்களையும் மீறி வந்து ஏன்னா வந்துட்டு சூழ்நிலை எப்படி வேணா இருக்கும்ல, சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும், உடனே பார்த்தாகணும், டிக்கெட் கிடைக்கல, இல்ல இப்ப பாத்துடலாம், இல்ல வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இது பைரசின்றது ஸ்டாப் பண்ணது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா போயிருக்கு. எல்லாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். சுகுமார், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு படம் வந்து தியேட்டர்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மூளை அதிகமா இருந்தா வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க. அது நீங்க வெளியிலேயே அவங்க போஸ்டர்ல ஒட்டிடலாம்ல, மூளை அதிகமா இருந்தா டிக்கெட் எடுத்து உள்ள வராதீங்க அப்படின்னு போட்டுக்கலாம்ல. தியேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போறது என்ன? அது என்ன நியாயம்? அது அவங்க வந்துட்டு நியாயம்ன்றதை தாண்டி வித்தியாசமா ஏதோ பண்ணணும், நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்டா ஏதோ ஒன்று காட்டணும் அப்படின்னு வந்து அவங்க அதை ட்ரை பண்றாங்க. அது வந்து துமுறுத்தனமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ வெளியவே போஸ்ட் ஒட்டிடு, ஊர்ல இருந்தா டிக்கெட் எடுத்து வராதீங்க அப்படின்னு போட்டுரு அப்படின்றேன் நானு. டிக்கெட் இதுதான் ப்ரோ, இவரு ஓப்பனிங்லயே ஒருத்தர் பண்ணாரு போன வருஷம், சந்தீப் ரெட்டின்னு எண்டிங்ல ஒண்ணு பண்ணாரு இதே மாதிரி. அது காரணம் நான் சொல்லட்டுமா? அது ஏன் அவங்க பண்றாங்கன்னு சொல்லட்டுமா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரொமோஷன் தான். ஓகே, இது நார்மலா பேசுறது தாண்டி எப்பா இப்படி ஒன்னு போட்டுட்டாங்கப்பா இந்த படத்துல, அப்படி என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு வந்து இன்னும் நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்கு இங்க ஜாஸ்தி வேல்யூ இல்ல. இந்த மாதிரியுமே வந்து ஒரு சைட் ஆஃப், இப்ப நீங்க ஒரு அந்த மாதிரி பண்ணி பேக் ஃபயர் ஆன படங்கள் கூட இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து தமிழ்ல ஒரு படம் வந்து லாஸ்ட் இயர் வந்தது, ஆர்ட் ஸ்பாட்டா அந்த படம். ஆமா, ஆர்ட் ஸ்பாட்ன்ற ஒரு படம். ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப நெகட்டிவா வந்து அவங்க கட்டே அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணா வந்து ஒரு ஓகே, அப்படி இந்த படத்துல என்னதான்பா இருக்கு அப்படின்னு எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி அந்த படம் வந்து தியேட்டருக்குள்ள வந்து சரியா போகல. ஆனா அந்த படம் தியேட்டர்ல ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி இருக்கவே இருக்காது. அது பேக் ஃபயரும் ஆகும் சில டைம் அது அவங்களுக்கு பாசிட்டிவாவும் முடியும். எனக்கும் பாருங்க, அந்த படத்துக்கு இன்னும் கூட்டம் குறையல. அந்த டபர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க, ஓடிட்டு தான். அதுதான் சொல்றேன், தூக்கிட்டாங்க. அதான் நம்ம அது ஒரு சில டைம் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடும். சப்போஸ் வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை வச்சே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அது வந்து ஓரளவுக்கு ஓகேப்பா, அது கொண்டாடுற மாதிரி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு பாசிட்டிவா கூட மாறிடும். அது பேக் எப்படி வேணா போகும். நம்மளுக்கு அது நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது இந்த இண்டஸ்ட்ரி. நல்லா ஓடுதா அந்த படம்? இங்க நான் இருக்கிற ஊர்ல நல்லாதான் ப்ரோ ஓடிட்டு இருக்கு, சரியான க்ரௌட். விடுதலை 2 4 நாளா தூக்கிட்டாங்க.
பிரகாஷ் ப்ரோ, சங்கர் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு, அது பாத்தீங்களா? பார்த்தேன் இன்ஃப்ராரெட் பார்த்தேன் கேமரா பார்த்தேன் தானே? நீங்களே சொல்லிருங்க அத. நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் அதுக்கு முன்னாடி சொல்ல வந்தது என்னன்னா, இந்த உபேந்திரா தமிழ் இந்திய சினிமாலாச்சும் ஹீரோ வந்து லேடிஸ் அடிக்கிற மாதிரி, அதாவது பெரும்பாலான சீன்ல பெரும்பாலான காட்சிகள்ல அடிக்கிற மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா அவர் படங்கள்ல அதெல்லாம் இருக்கும். பயங்கரமா மண்டையில் அடிச்சு இந்த ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமான ரவுடி அடிக்கிற மாதிரி போட்டு பலாறு பறந்து பறந்து அடிப்பாரு, மண்டையில ஓங்கி குத்துவாரு, பயங்கரமா குத்துவாரு, இப்படி பல விதங்கள் செய்வாரு. அவர் படங்களே அப்படித்தான் இருக்குங்கிறப்ப அவுட் டைட்டில் இப்படி வச்சு அதை வச்சு பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல வந்த முன்னாடி. கரெக்ட். எதெல்லாம் ஹீரோக்கான இலக்கணமோ ஒரு நல்ல விஷயமோ அத எல்லாத்தையும் உடப்பாரு. பிரகாஷ் ப்ரோ, அந்த இன்டர்வியூ பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஏதோ சங்கரை பத்தி சொல்ல வந்தீங்க, அதை விட்டுட்டீங்க. அது சும்மா இப்படிதான் சொல்லணும். நீங்களே சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டா இருக்கும். கல்லூரி ப்ரோ இந்த பைரசி பத்தி ஒரே ஒரு நான் ஒரு பாயிண்ட் கூட சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி இருங்க, அதுக்கு முன்னாடி பிரகாஷ் ப்ரோ சங்கர் பத்தி சொல்லிடுவாரு, அதுக்கப்புறமா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, மறந்துடுவாங்க. இல்ல இந்த பாயிண்ட்ல அவர் சொல்லட்டும், இந்த பாயிண்ட்ல அவர் சொல்ல வரேன்னு சொல்லட்டும். நீங்க மறந்துடுவீங்களே ப்ரோ. இல்ல பரவாயில்ல, நான் சொல்லவே இல்லை, சொல்லாதானே மறக்கிறதுக்கு. கோவிந்தநாத் bro சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் 2017 பாகுபலி தான் ஹையஸ்ட் கிராசஸ். அதோட கிராசஸ் வந்து 130 140 கோடி தான். அதுக்கப்புறம் 2020 மாஸ்டர் படம் தான் அதான் கிராஸ் பண்ணுச்சு. 2021 அந்த கிராசரை விக்ரம் கிராஸ் பண்ணுச்சு. 2021 திருப்பி அந்த படத்தை கிராசரை பொன்னியின் செல்வன் பீட் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து 2022 ஜெயிலர் அதை பீட் பண்ணுச்சு. 2022 திருப்பி அந்த கிராசரை பீட் பண்ணுச்சு லியோ. திருப்பி அகைன் 2024 திருப்பி அதே மாதிரி இந்த கிராசரை குட் பீட் பண்ணிருக்கு. இவ்வளவு பைரசி இருந்துமே படங்கள்ல ஒரு படம் ஓடுது, நல்லா இருக்கு, ஓடுது அப்படின்னா அதோட கையெழுத்து கிராசர் வந்து கிராப் ஏறிட்டு தானே இருக்கு, குறைஞ்ச மாதிரியே இல்ல. இந்த பைரஸோட எஃபெக்ட் வந்து நாளுக்கு நாள் 3 வாரம் 4 வாரம் அப்படின்னு சொல்லி குறைஞ்சுக்கிட்டே வந்தாலும் தியேட்டர்ல வந்து பாக்குறவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. இது வந்து சின்ன படங்களுக்கே பொருந்தும். நல்ல படம், பெரிய ஹீரோ தான். மெய்யழகன் ஓடல ப்ரோ, ஸ்டார்ஸ் படம் கிடையாது. அதாவது இல்ல அப்படி பார்க்க கூடாது. நம்ம எப்பொழுதுமே ஒரு ஆடியன்ஸை நம்ம வந்து இது பண்றோம். அதாவது தியேட்டருக்கு ஆடியன்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அவங்க அந்த அதுக்கு ஆடியன்ஸ் வரும்போது அது பார்ப்பாங்க. இப்ப மெய்யழகன் படங்கள்ல ஒரு நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு மெய்யழகன் படம் பிடிக்கல. அது காரணம் ஏன்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க டைப் ஆஃப் இருக்கும். இங்க பாருங்க, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த படம்லாம் வந்து ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் தான் நல்ல HD பிரிண்ட் வந்துச்சு. நாங்க இப்ப பேசுறது நான் சொல்ல வர பாயிண்டே அதுதான். இதுக்கு முன்னாடி இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற பாயிண்டே எல்லா பிரிண்ட்டுக்குமே டே 1லயே தியேட்டர் பிரிண்ட் வந்துடும். HD பிரிண்ட் நான் சொல்றது 2017-16 HD பிரிண்ட் வர்றது கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் 6 வாரம் ஆயிரும் HD பிரிண்ட் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் 4 வாரம் ஆச்சு, 4 வாரம் 3 வாரம் ஆச்சு. இப்பெல்லாம் எல்லா படங்களுக்குமே 3 வாரத்துல எல்லா படத்துக்குமே இது வந்துடும். இப்ப அது 2 வாரம் மாறி இருக்குமே தவிர 2 வாரம் இருக்கிறதுனால எல்லாரும் நிறைய பேர் பயப்படுறாங்க. அதுவுமே பயத்துக்குள்ளதுதான். ஆனா அந்த எவ்வளவுதான் நாட்கள் கம்மியா நம்ம ஹெச்டி வந்தாலும் தியேட்டர்ல போய் பாக்குறவங்க அதோட இது வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். நான் சொல்றது சின்ன படங்களுக்கும், பெரிய படங்கள் மட்டும் கிடையாது. சின்ன படங்களுமே 10 கோடி தான் ஒரு படம் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்ச படம் 25-30 கோடிக்கு மேல போயிருக்காது. லப்பர் பந்துலாம் கிட்டத்தட்ட 50 கோடியை கிராஸ் பண்ணிருச்சு. லப்பர் பந்து கிட்டத்தட்ட 50 நாள் கழிச்சுதான் ப்ரோ ஓடிடில வந்துச்சு. அதுவும் இல்லாம இப்ப நீங்க அதிகமாச்சு சொன்னீங்களா, அது எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஸ்டார்ஸ் படங்கள். அந்த படத்தை நீங்க ரிலீஸ் ஹெச்டில விட்டாலும் இதே கலெக்ஷன் வரும். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நாங்க வந்து ரிலீஸ் அன்னைக்கு ஹெச்டி பிரிண்ட் வந்தாலும் இதே கலெக்ஷன் வந்துரும் நான் சொல்றேன். பெருசா வந்து HD பிரிண்ட் வந்தாதான் நிறைய பேர் பாக்குறாங்க. நீங்க சொல்ற படம்லாம் எனக்கு தெரிஞ்சு 25 டேஸ் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் HD பிரிண்ட் வந்துச்சு. இப்ப கடைசி 3 வாரத்துல வந்துரும். 3வது வாரத்துல சரி. இப்ப 5 நாள்ல 6 நாள்ல வருது. அததான் பத்தி பேசிட்டு இருக்கோம் நாங்க. இல்ல இதுவுமே ஓவர்சீஸ்ல இந்த மாதிரி லீக் பண்றதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இன்னும் 2 படம் பெரிய படங்கள் ஏதாவது 5 நாள்ல வந்துச்சுனாதான்
அதுவே அது உண்மையா பொய்யானே தெரியும். ஆக்சுவலா நான் நேத்து டைம் பாஸ்ல பேசல, ஒரு கார்த்திக் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஓவர்சீஸ்ல கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உடனே லீக் பண்ணிடுறாங்க. ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய அமௌண்ட் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கிடைக்குதுங்கும். சரி, 1 கோடி இல்ல, ஒரு 70 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா அவங்க கொடுக்குறாங்கன்னா கூட கொடுத்துட்றாங்க அது சின்ன படங்கள்ல. அதனால அந்த பிரச்சனை இருக்கு இப்ப. ஆனா ஒரு சில படங்கள் ஓவர்சீஸ்ல கொடுக்குற கண்டென்ட் இன்னைக்குமே வந்தது இல்லை. பிச்சைக்காரன் எல்லாம் முன்னாடி வந்ததெல்லாம் டச் பிரிண்ட் வரவே கிடையாது. அந்த இந்த பிரிண்ட் ரொம்ப நாளா வரவே கிடையாது. அவங்க இதுல போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி மாற்றம்தான் மோஸ்ட்லி ஓவர்சீஸ்ல கொடுக்குற கண்டென்ட் தான் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னாரு அவரு. அதுக்கு மேல டெக்னிக்கலா உங்களுக்கு தேட்டர் சைட்ல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி கரெக்ட் சொல்றதுல. ஆனா என்னோட பாயிண்ட் வந்து நாளா ஜாஸ்தி தான் இருக்கு. அதாவது சினிமாவோட கிராசர் வந்து டிக்கெட் ரேட்டு கூட வித்தியாசமே ஆகல. என்னோட பாயிண்டே அதுதான், மெயின் பாயிண்டே. டிக்கெட் ரேட்டு அன்னைக்கு இருந்த 170ல இருந்து அது அதிகபட்சமா 150ல இருந்து 190 மாதிரி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் பெரிய ரேட்டே டிஃபரெண்டே ஆகல. ஆனா கிராசர் மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே போயிருக்குன்னு சொல்ல வரேன். கிராசர் அது சொல்ற கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேருக்கு அது ஒத்துக்க மாட்டாங்க. ஓவர் ஃபேன்ஸ் ஓவர் மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நாங்க வரல. ஒன்லி டாப் 2-3 ஸ்டார்ஸ் மட்டும் தாங்க அவங்க சொல்றது வந்து ஜென்ரல் சினிமா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இப்போ இல்லங்க, நான் ஜென்ரல் சினிமாவே அந்த அளவுக்கு கிராசர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றேன். இப்ப ஒரு படம் நல்ல படம் 10 கோடி ரூபா தான் கலெக்ட் பண்ணும். இல்ல நீங்க சொல்றது அதிகபட்சமா ஒரு பிளாக் பஸ்ட் படங்க. ஒரு ஜீவா நடிச்சு ஒரு படம் அன்னைக்குள்ள கொஞ்சம் 2 செகண்ட்ல தேர்ட்ல இருக்கிறவங்க ஒரு படம் கிராஸ் ஆகுது அப்படின்னா ஒரு லிமிட் தான். ஒரு 10-12 தான் அதிகபட்சமா பண்ணும். அதுக்கு மேல பண்ணாது. நான் சொல்றது இந்த டிஜிட்டல் காலத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிராசர் பண்ணாது. ஆனா இப்ப ஒரு மணிகண்டன் வந்து ஒரு நல்ல படம் கொடுத்தாருன்னா அது ஒரு 10 கோடி ரூபா கிராஸ் பண்ணுது. ஒரு கவின் புதுசா வந்து நல்ல படம் பண்ணாருன்னா ஒரு 10 கோடி ரூபா ஸ்டார்டிங்லேயே பண்ணுது. ஒன்னெல்லாம் அவங்க ஒரு 3-4 படம் பண்ணி அவங்க நல்ல படமா பண்ணிட்டே வந்து முதல் 4 கோடி 5 கோடின்னு வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்துட்டீங்க, ஒரு நல்ல நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஒரு வீக்கம் ஸ்டார்னாவே இருந்தாலும் அந்த படம் பிக்கப் பண்ணி ஜாஸ்தியா தான் கிராசர் பண்ணிருக்குன்னு சொல்றேன். தியேட்டர் ஒர்த்தியான மூவியா இருந்தா பண்ணுன்றீங்க. தியேட்டர்ல படம் நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல ஒரு படம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய படம் மெட்டீரியல், இந்த படம் தியேட்டர்ல பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மெட்டீரியல் தடுக்கவே முடியாதுன்றேன். அன்னைக்கே ஹெச்டி பிரிண்ட் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் சொல்ல ஒரு பாயிண்டே அதுதான். எந்த சின்ன படமா இருந்தாலும் சரி, ஒரு படம் தியேட்டர்ல பார்க்கக்கூடியப்ப லப்பர் பந்து படம் அன்னைக்கே டே 1 தியேட்டர் பிரிண்ட் வந்திருக்கும். அந்த படம் டே 1லயே ஹெச்டி வந்திருந்தாலும் ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகிருக்காதுன்னு சொல்ல வரேன். அது படம்லாம் தியேட்டர் மெட்டீரியல், தியேட்டர்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய லப்பர் பந்துன்ற படம்லாம் இல்ல இந்த படத்துல ஒரு பெரிய அஃபெக்ட் பண்ணாது. இல்ல நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். நீங்க வந்து ஒரு விஜய் படமோ அஜித் படமோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொன்னீங்கன்னா கூட அதுலயுமே நான் வந்து இது பண்ணுவேன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன படமா இருந்தாலும் சரி, டே 1 இருந்தாலும் சரி, டே 6 இருந்தாலும் சரி, ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சுன்னா மோஸ்ட் பீப்புள் ப்ரிஃபர் பண்றது சரிப்பா அப்படியே பாத்துக்கலாம்ப்பா அப்படிதான். ஏன்னா தியேட்டர் போனா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியா போனா எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் ஒரு படத்துக்கு நல்லா தெரியும். அந்த சார்ஜஸ் இப்ப அதிகமாவே இருக்கு. அதனால சொல்றேன். ஒரே நிமிஷம் மைக் மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஆன்சர் இந்த டாபிக். டிக்கெட் சார்ஜஸ் தான். டிக்கெட் சார்ஜஸ்ன்றதை விட இப்போ எனக்கு தெரியல, அந்த இதுல எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஃபேமிலியா போனா கண்டிப்பா மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் போனா அரௌண்ட் ஒரு 1000 ருபீஸ் செலவு ஆகும். அது இருக்கு. அது வந்து பெரிய படத்துக்கு எல்லாருமே தியேட்டர் போவாங்க. ஆனா சின்ன படம்ன்றப்போ அது சப்போர்ட் பண்றது ரொம்ப கம்மி பீப்புள்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி. இப்போ பிரகாஷ்னா இருக்காரு, சுமர்னா, அவங்களாம் ஃபேமிலிஸ், அவங்களுக்குலாம் தெரியும். அவங்களாம் வந்து இப்போ பிரகாஷ்னாலாம் ஒரு படம் போய் பார்க்குறாரு, நான் இந்த படம் ஃபேமிலியா கூப்பிட்டு போவேன், இந்த படம் நான் தனியா பார்த்துருவேன் அப்படின்னு பிரிச்சுருவாரு சில படங்கள்லாம். ஓகே, அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்ங்க. அவங்க வந்து இதுல வந்து இல்ல ப்ரோ, நானும் அதான் சொல்றேன். ஒரு படம் வந்து இருங்க, இல்ல நான் ஒரே நிமிஷம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் பார்த்து அந்த நல்ல படமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி நான் ஒரு 50 to 60% சொல்லலாம். ஒரு பேச்சுலர்னா ஃப்ரெண்ட்ஸா போய் பாக்குறது, ஒரு ஃபேமிலியா பாக்குறத காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸா போய் என்ஜாய் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் பார்க்க நல்ல படமா இருந்தா போய் பார்க்கலாம்
ஒரு வீக்ல படம் நல்லா வரும். 7 படம் வந்து 7 படம் ஓகே இருந்தா 7 படத்துக்குமே போக மாட்டாங்க. ஆனா 7 படத்துல 4 படம் நல்லா இருந்தாலும் 4 படம் 6 படத்தையும் பாத்துருவாங்க இல்ல அந்த பாய்ஸ். அவங்க அதோட பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து படம் நல்லா இருக்குன்னே தவிர அந்த படத்தை நீங்க ஓடிடில திருப்பி வந்துருது படம் நல்லா இதெல்லாம் இருந்தா பார்க்க மாட்டாங்க. இதுதான் ரீசன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி ஒரே ஒரு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் 3 டைம் வந்ததுல 3 படமே எல்லாருமே பார்த்தாங்க. 3க்குமே நல்ல கலெக்ஷன். இல்ல ஃப்ரெண்ட்ஸா போய் பாக்குற போது என்னன்னா, இப்ப பிரகாஷ் பரணி அவங்களுக்கு டிக்கெட் போட்டுக்குவோம். ஃபேமிலி போது 5 பேத்துக்கு நம்ம தான் காசு போட போறோம். ஒரே பேரலா வந்து ஒரு நல்ல பிரிண்டும் ஒரு தேட்டர்லயும் அதே படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது கண்டிப்பா தேட்டர் மெட்டீரியல் இருந்தா நான் மாத்திரம் தான் போய் தேட்டர்ல போய் பார்ப்பேன். என் ஃபேமிலியை வீட்லயே டவுன்லோட் பண்ணி வீட்ல எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். அதுதான் டிஃபரன்ஸ். அதுதான் ஆப்ஷனே வந்துச்சு. 4 வாரத்துல வந்துடும் ஆப்ஷனே இருக்கு. எல்லாருமே வீட்லயே உட்காந்து பாத்துக்குவாங்களே, எதுக்கு தேட்டருக்கு வருவாங்க வேறங்க. 4 வாரம் இல்லங்க. நான் சொல்லுற பாயிண்டே உங்களுக்கு புரியல. ஒரு படம் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, நல்லா இருந்தா ஆடியன்ஸ் வருவாங்க. அது உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு டைம் வேணா போவாங்க. இல்ல செலவுலாம் உட்பட்டு தான் வர்றாங்க. இருக்கு சொல்லுங்க. ஒரு படம் ஒரு தேட்டருக்கு போனா செலவு ஆகுதுன்னு தெரிஞ்சுதான் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியாதா 4 வாரத்துல ஒரு படம் இதுக்கு ஆடிட்ல வந்துரும். அதுவும் வீட்டுல டிவில நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா ஒரு படம் நல்லா ஜம்முன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியாதுங்களா? அவங்க அதெல்லாம் மீறி தானே வர்றாங்க. படம் நல்லா இருந்தா வருவாங்கன்னு சொல்றேன். கோபிநாத் ப்ரோ, அதை தான் நானும் சொல்றேன். எல்லாத்துக்குமே தெரியும் 4 வாரத்துல ஓடிடில வந்துரும்னு. இங்க 4 வாரம் கழிச்சு வந்து பிரச்சனை கிடையாது ஓடிடில. ஆனா 1 வாரத்திலே 2 வாரத்துக்கு ஹெச்டி பைரசி வர்றதுதான் பிரச்சனை. அதுதான் நாங்க சொல்றோம். நல்லா இல்ல ப்ரோ. வார்னி ப்ரோ 2 வாரம் கழிச்சு இல்ல ப்ரோ. 2 வாரம் கழிச்சு பைரசி வந்தா ஓகே. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தா அது அது கொஞ்சம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதானே? இல்ல ப்ரோ, இப்ப 4 பேர்ல 2 பேர் குறையுவாங்க. இப்ப 2 வாரத்துல வருதுன்றப்ப 4 பேரு போலான்னு நினைக்கிறவங்கல 2 பேர் குறைஞ்சிருவாங்க. அதான் 2 வாரத்துல வருது, நம்ம எதுக்கு போகணும்? இல்லங்க இப்போ ரைட். இது இப்போ இது மெயின் இது வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு தொழில். இது இந்த சினிமாங்கிறது ஒரு தொழில். போடுறவங்க முதல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே இது கன்சர்ன் தான். பைரசி எந்த வகையிலயா இருந்தாலும் அது தப்பு தான். ஆனா ஒரு தொழில், அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்டி வேணும். இவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளவு பெரிய ஒரு பணம் புழங்குற ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா தடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு யூனிட்டி இல்லாதப்போ இது வந்து நம்ம ஃபீல் பண்ணியோ நம்ம இது பண்ணிட்டான்னு சொல்றதுலயோ ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க பார்த்து சரி பண்ணணும். இப்போ நாங்க திருப்பூர்ல இருக்கேங்க. பியூமா டிஷர்ட்ல ஒரு டிசைன் வந்துச்சுன்னா, ஒரிஜினல் டிசைன் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துல இங்க மார்க்கெட்ல வரும். அதே ஒரிஜினல் டிஷர்ட் வாங்கி போறவன்னு இருக்கான், டூப்ளிகேட் வாங்கி போறவன்னு இருக்கான். அதனால பியூமா மார்க்கெட்டு சரியறது கிடையாது. ஒரிஜினல் வாங்குறவன் ஒரிஜினல் இருக்கான், இதுல இருக்கிறவன் இதுல இருக்கதான் போறான். ஆனா இதுல நீங்க சொன்ன மாதிரி டேஸ் 2 வாரம் கழிச்சுதான் தேட்டருக்கு மக்களை கஷ்டப்பட்டுதான் வர வைக்க வேண்டியது இருக்கு. ஒரு 15 நாள் கழிச்சு வர வேண்டியது இப்போ ஒரு 5 நாள் 6 நாள்லயே வருதுன்னா ஓகே. அதுக்கு அவங்கதான் எடுத்து இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு யூனிட்டியா இருந்து அவங்கதான் அது சரி பண்ணணும். நம்மளால என்ன சொல்ல முடியும்? புலம்புதான் முடியும். நல்ல படமா கொடுங்க. ஏன் இந்தியன் 2 எல்லாம் பார்த்துட்டு இத்தனை கோடி ரூபாய், அதெல்லாம் கொஞ்சம் வயிற்றுச்சல் தான் உண்மையிலேயே. இத்தனை கோடி ரூபாய் போட்டு இப்படி ஒரு குப்பையா எதுக்குடா எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கோவம் வர்ற மாதிரிதான் இது ஒரு புலம்பு. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, சரி போங்கடா, எதுக்குடா அவ்வளவு காசு கொடுத்து போய் இவங்களை பார்க்கணும், 10 நாள்ல வருதா நான் படம் பார்த்தறேன்னு ஒரு வயிற்றுச்சல் ஒரு இதுல ஒரு நினைக்கிற ஒரு இதுதான். அவங்க பார்த்து சரி பண்ண வேண்டியது. இப்போ நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. என்னடா இவ்வளவு குப்பை மாதிரி இவ்வளவு படத்தை எடுத்துறானுங்க. 300 படம் குப்பை படமா வருதுன்னு வச்சுக்கோங்க. இனிமே இந்த குப்பை படமே குறைஞ்சிருச்சு. 150 படம் தான் வருஷத்துக்கு வருது. அந்த 150 படமே 2 வாரத்துல வந்துச்சுன்னா அது நல்ல படங்கள். 150 நல்ல படங்கள் வந்து அது 2 வாரத்துல வச்சுட்டு வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும்? மாவீரன் நான் தான் சொல்றேனே, இது வந்து அவங்க பார்த்து சரி பண்ண வேண்டியது. இது நம்ம இது பண்றதுக்குள்ள ஒன்னும் நம்ம வருத்தப்படுறக்கோ இது பண்றக்கோ ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன். இது அவங்க பார்த்து சரி செய்ய வேண்டியது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஹெச்டி வந்தா பார்க்கதாங்க செய்வாங்க. இது எப்படி ஒருத்தர் பார்க்க கூடாதுன்னு எப்படி இது பண்ண முடியாது? அவங்கதான் பார்த்து சரி பண்ணணும். பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி வர்றது எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு தான் நான் சொன்னேன். வேற எதுவுமே சொல்ல. இது ரொம்ப
ஆயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் சில பெரிய படங்கள்லாம் இப்ப ஜான்வரியில சில பெரிய படங்கள்லாம் வருது. 2 பெரிய படம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல 2 பெரிய படம் வருது ஜான்வரில. ஸோ அந்த படங்களுக்கும் இந்த ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அப்போ வந்து எப்படி இருக்கும்? அதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்கேரிங்கா இருக்கு. இப்போ நான் சரி எத்தனை ப்ரொடியூஸ் என்ன ப்ரோ? சாரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அதுதான். இப்போ அந்த 2 பெரிய படங்கள் வரப்போ, நீங்க வந்து அந்த டைம் ஒரு ஆக்டருக்கு ஃபேனா இருக்கீங்க. ஒரு அந்த ஆக்டரோட படம் ஒரு 2 வாரம் கழிச்சு ஹெச்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கடுப்பாகும்? அந்த மாரி தான் நான் சொல்றேன். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆடியன்ஸ் பிரிஃபர் பண்றது ஃபர்ஸ்ட் வீக் பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் வீக் தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கு தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இங்க பார்த்த வரைக்கும் சொல்றேன். சில படங்கள்லாம் பார்த்த வரைக்கும் செகண்ட் வீக் கரெக்ட் தான் தான் ப்ரோ. நிறைய ஃபேமிலி செகண்ட் வீக் தான் ஃபேமிலி ஆடியன்ஸே என்டர் ஆவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஹெச்டி வந்துச்சுன்னா, அதான் வந்துருச்சேப்பா. அப்புறம் என்னப்பா இங்கேயே பார்த்துக்கலாமேப்பா. அப்படி அந்த ஒரு மைண்ட் செட் வந்துரும்ன்றதுனால நான் ஃபீல் இது பண்றேன்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது. இல்ல நீங்க ஃபீல் பண்றது வந்து ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் பண்றீங்க. இதுல ஆக்டருக்கு எந்த லாஸுமே கிடையாது. ப்ரொடியூசருக்கு தான் லாஸ். ஸோ நான் நீங்க ஆக்டர் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல ப்ரோ. நான் ஆன் த ஹோல் நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னேன். தமிழ் சினிமாவோ இல்ல இந்தியன் சினிமா இல்லைங்க. லவ்வரா நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னேன். இல்ல அது ஓகே. எத்தனை ப்ரொடியூசர் இப்போ ரீசென்ட்லி எத்தனை ப்ரொடியூசர் இந்த இதை பத்தி பேசியிருக்காங்க? உண்மையாவே அங்க அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா பேசியிருப்பாங்க. அதுதான் ஏன் பேசல? பேசல. எனக்கு அப்படின்னா யாரும் அஃபெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அதனால அஃபெக்ட் ஆகும். அதுதான் உண்மை. நீங்க அதை வந்து நேத்து எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் நேத்து ஒரு விஷயம் சொன்னார்ல, ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அதுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னுடைய இது யூகத்தை சொல்றேன். ஒருவேளை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படி இருந்தாலும் இந்த பணம் வந்தா தியேட்டர்ல வந்து எவ்வளவுதான் இருக்க போகுது. அவங்க வந்து அவங்க கிட்ட நீங்க நிறைய எவ்வளவு சைட்ஸ் இருக்கு. அவங்க வந்து நீங்க வந்து கன்சாலிடேட்டடா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் கூட வாங்கியிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? யாராவது கம்ப்ளைண்ட் இருக்காங்க ப்ரொடியூசர்? யாருமே கிடையாது. அப்ப நீங்க ஃபீல் பண்றது ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐயோ என் ஆக்டர் படம் வந்து இப்படி ஒரு 2வது வாரத்திலேயே வந்து கம்மியாச்சு கலெக்ஷன் பத்தி ஆக்டரோட இதை பத்தி தான் ஃபீல் பண்றீங்க தவிர சினிமாவா ப்ரொடியூசரா நல்லா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ல எப்ப நினைக்கிறாங்களோ அப்பதான் இது ஒழிக்க முடியும். ஆனா அவங்களுக்கே லாஸ்ட்ல அவங்க ஃபீல் பண்ணும்போது எப்படி நீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே வின் வின் சுச்சுவேஷன் ஆயிருக்கு. ஆஸ் அ கன்சியூமரா வந்து அவன் ஹெச்டிபி பார்த்துடுறான். ஆஸ் அ மற்ற ப்ரொடியூசரா அவன் கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. ஒன்லி ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்லிக்கலாம். ஆஹா கலெக்ஷன் போச்சேன்னு தான் சொல்லிக்கலாம். as long as தியேட்டர்ல வந்து நீங்க வந்து பாப்கார்ன் எல்லாம் யாரும் பாப்கார்ன் 100 150 வித்துட்டு இருந்தா எவன் போவாங்க? தியேட்டர் இன்னைக்கு வந்து எல்லாம் மல்டிபிளெக்ஸா மாறிட்டு இருக்கு. அது வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸான ஒரு இதுவா மாறிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி ஃபேமிலியா போவாங்க? இல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பரணி ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சினிமா பிசினஸ் இஸ் அ கேம்பிளிங். ஸோ கேம்பிளிங்ல நீங்க வந்து 100% நேர்மையை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. சினிமாங்கிறது ஒரு கேம்பிளிங் தான். அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அது ஒரு கேம்பிளிங். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இப்போ வந்து முருகேஷ் அவர் சொன்னாரு. மேபி வந்து எனக்கு இந்த எப்படி இதாவதுன்னு ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. மேபி பிரகாஷ் ப்ரோ அப்புறமே சொல்றேன் இருக்காரு. சப்போஸ் முருகேஷ் அவர்கள் சொல்ற மாதிரி வின் வின் சுச்சுவேஷனா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. அது வந்து அவங்க டீல். அதுல நான் வந்து தலையிட முடியாது. நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. நான் அப்பதான் வந்து போட்டிருந்தேன் ட்வீட் பண்ணியிருந்தேன். இதுக்கெல்லாம் வந்து ஹைகோர்ட் போறீங்க. படம் இங்க பைரசில லீக் ஆயிட்டு அதை பத்தி ஒரு இது கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆனா அது ஏதோ ஒரு மொக்க ரீசனுக்காக வந்து ஹைகோர்ட் போயிருந்தாங்க ப்ரொடியூசர் கவுன்சில். எனக்கு ரீசன் டக்குன்னு ஞாபகம் வரல. யூடியூபர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்களே தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் ப்ரிவியூ எதுக்கு போட்டு காட்டுறாங்க? அப்ப ரிவ்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணி தானே போட்டு அது ஏதோ சும்மா கண் தடுப்புக்காக ஏதோ கேஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்களே படமும் போட்டு காட்டுறாங்க, அவங்களும் கேஸ் போடுறாங்க. ஓகே ஆதி ப்ரோ வந்திருக்காரு. நடுவுல ஓடி போயிடுறாரு அப்பப்போ. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு அப்படியே டோட்டலா அமைதியாயிட்டாரு. சரி இல்ல அமைதியாவில ஃபர்ஸ்ட்லாம் பேசினாரு. பிரகாஷ் நான் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியிருக்கா ஃபைனல்? இல்ல இந்த டிபேட் ஆரம்பிச்சதுல இல்ல டிபேட் ஆரம்பிச்சதுல இருந்து அவரும் பேசினாரு. இல்லங்க பேசுங்க, நடுவில் கேட்டு வரீங்களா? அதனால அமைதியாயிட்டேன். இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். ஏதோ ஒண்ணு சொல்றீங்க சங்கர் ப்ரோ. 9:30 இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. யார் அது? எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கம்பளுக்குறாரு, ஞாபகப்படுத்துறாரு. இல்ல ப்ரோ, கில்லி டெம்ப்ளேட் தனாச்சுமே ஏறு அந்த டெம்ப்ளேட். அதான் ஓகே.
ஆதி ப்ரோ, சொல்லு ராஜா. பரோஸ் பார்க்க போறீங்களா? இல்லப்பா, ஏன்னா அதை பார்த்தா பார்க்கணும்னே தோண மாட்டேங்குது. அவர் சரி, மார்டின் பாக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. நீங்க அதுக்குள்ள பரோஸ். நாளைக்கு அலங்கு ரிலீஸ் ஆகுது, அது போறீங்களா? நலுங்கா நலங்கு இல்லைங்க, அலங்கு. தெரியலையேப்பா. தெரியலையா? நான் நடிக்காதீங்கண்ணா, ஏன்னா அப்படி பண்றீங்க? எல்லாருமே ஏன் நிஜமா ப்ரோ தெரியல என்னது? நிஜமாவே தெரியாதா ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன படம்லாம் வருதுலாம்? ரஜினி அவர்கள் ட்ரெய்லர் பிடிச்சு அதை வந்து வெளியிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு ஓ, சொன்னேன். அந்த படம் ரஜினி ரீசெண்டா ஏதோ ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாருன்றது ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன ஏங்க படம்? நீங்க வந்து ரிலீஸா சொன்னது? கிறிஸ்டோபருக்கு வந்து நீங்க எது கொடுத்தீங்க? மங்களான்னு சொன்ன மாதிரி அலங்கு நலங்குன்னு சொல்லிட போறாரு. இல்ல 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 இல்ல, அவன் சொன்னது நிஜமாவே அப்படிதான் இருந்துச்சு. நான் சொன்னது எல்லாத்துக்குமே கிளியரா கேட்டுச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லி நாளைக்கு. அது இல்ல, படம் ரஜினி ஏதோ ஒரு படத்துக்கு இது பண்ணாருன்றது ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த படம் தான், இந்த படம் தான். ஓகே ஓகே. ஆனா நான் இன்னும் எதுவும் பார்க்கலையே அதை பத்தி. ப்ராப்ளி ட்ரெய்லர் பாக்குறேன். ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இதுல ப்ரோ நான் அன்புமணி சொல்லுங்க bro. பேத்தியோ யாரோ ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணாங்களே, அதான் அதான் bro, நான் அன்புமணி. என்ன சொல்றேன்னா நான் ட்விட்டர் வரப்பெல்லாம் வந்து உங்களோட கிளிப் பார்ப்பேன். மகளானா? அன்புமணியோட மகள் ராமதாஸ் அவர்களுக்கு தான் பேத்தி. ஓ சாரி யா அதை பார்த்தேன் நான். இதுவும் இவரு விஜயும் ஏதோ இது பண்ணியிருந்தாப்லையா? விஷ் பண்ணியிருந்தாரு. யா பார்த்தேன். இந்த இது பார்த்தேன். திடீர்னு அந்த சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இது வந்துச்சு, இந்த தளபதி டான் 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 டடடான் டடடான் டான், அது வந்துச்சு. என்னடா அது அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா கடைசியில வந்து ஏதோ இவங்க வந்து போய் அன்புமணியோட பேத்தி வந்துச்சு, ராமதாஸோட பேத்தி வந்து போய் இந்த இது ஏதோ ட்ரெய்லர் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. இல்ல படம் நல்லா அப்புறம் ஜென்யூனா சொல்றேன், படம் நல்லா இருக்குன்னாங்க. போயிட்டாங்க. இவன் நீ எப்ப பார்த்த? ப்ரொடியூசர் யாருன்னு தெரியுது. ஏங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். இல்ல நம்ம குரூப்ல ஒருத்தர் பாத்துட்டாரு ப்ரோ, தோழர் bro, சுகுமார் பாத்துட்டாரு. பரணி சுகுமார் வந்து ட்விட்டர் வெர்ஷன் ஆஃப் விஜய் விஷால். இல்ல ஆர்ஜே விஷால். ஓகேவா? பரணி எனக்கு என்னமோ வந்துட்டு producer என்னது? சுகுமார் வந்து யார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எந்த என்னது? படம் பார்த்தாலும் ஓகே எந்த நல்லா படம்? இருக்கு போயிட்டு எந்த வாங்க படம்? அப்படின்னு தான் சொல்லுவாரு. அலங்கு அலங்கு உண்மையா நல்லா இருக்குங்க. பரணி ஏங்க இது என்னங்க நல்லா இருக்கு உண்மையா ஆனா நல்லா இருக்கு Spiderman- அப்புறம் பொய்யா வேற நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்ல ப்ரோ, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொன்னீங்களே, இது மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்லல, உண்மையாவே சொல்றேன். நல்லா இருக்கு. இங்க பாருங்க பரணி, எனக்கு என்னமோ அவர் வந்து வேணுக்குனே தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது வேற ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குமா என்னன்னு தெரியல. அட யாருக்கு? பாவிகளா. இல்ல நான் தான் இவ்வளவு சொல்றேனே, மத்த எல்லாமே தெரியும்னு சொல்றேன். எனக்கு டைட்டில் எல்லாமே தெரிஞ்ச ரெஜிஸ்டர் ஆகல மைண்ட்ல. எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு படத்தோட பேரு மாத்திரம் தெரியலங்கிறது வந்து என்ன நம்பவே அட டைட்டில் ரெஜிஸ்டர் ஆகலங்க, அவ்வளவுதாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. முடியாதுதான். தூங்குற மாதிரி அடப்பா. உங்களை அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க கிறிஸ்டோபரோட இல்லங்க என்ன தெரியுமா, இல்ல அரசியல் ப்ரோ என்ன தெரியுமா மாற்று, இதுல வந்து இவங்க அடிக்கடி வந்து இந்த பரணி, பிரகாஷ், சுகுமார் இவங்க எல்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த வேட்டைக்காரி அது இதுன்னு ஏதோ ஒரு சும்மா இல்லாத ஒரு உப்புமா படம். அப்புறம் தான் இன்னொரு படம் ஏதோ ஒண்ணு, ஏதோ பிரகாஷ் என்ன பிரகாஷ் அது சுகுமார் இன்னொரு சொன்னாரு ஒரு படம் பார்க்க, மங்களவாரம் இல்லையா? மங்களவாரமாச்சும் கொஞ்சம் ஃபேமஸான படம் தானே, அது இல்லாம சொல்றேன். அப்பா எங்க அப்பா எங்க அப்பா இப்பெல்லாம் பண்ணா உங்களை பிராங்க் பண்றாங்கன்னு தானே தோணும். அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு மகள், மூக்காய் மகளா ராக்காய் மகளா ஏதோ ஒரு படம் சொன்னாரு, வீராய் மக்கள். வீராய் மகள், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்தா இப்பெல்லாம் சொன்னாங்கன்னா சரி நான் அந்த மாதிரி ஏதோ சொல்றேன் நினைச்சேன். இல்ல இந்த படம் நான் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் என்ன ட்ரெய்லர்னு பார்க்கல. ஆனா இந்த இந்த ரஜினி இது பண்ணது, விஜய் இது பண்ணது அதெல்லாம் பார்த்தேன். பட் அதுதான் இந்த படமான்றது எனக்கு தெரியாது இவங்க சொல்லும் போது. ஆதி ப்ரோ உண்மையிலே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இங்க ரிலீஸ் ஆகல. ஓ ப்ரிவ்யூ ஷோ போட்டாங்களா? ஆமா. சோ நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே முடிஞ்சா பரோஸும் போயிட்டு வாங்க. அதுவும் எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. இல்ல மண்டே உடைச்சிருவேன் போய் சொன்னீங்க. ஏன்னா பரோஸ் உண்மையாலே நல்லா இல்லைன்னு சொன்னேன். இல்ல ப்ரோ, பரோஸ் உங்களுக்கு பிடிக்கும், அது உங்களுக்கு அது ஏத்த எனக்கு மாதிரி தெரிஞ்சு பரணிக்கு செட் எனக்கு ஆகல. ஆமா, புரியலையே, எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்ன படத்தை நீங்க வந்து பிம்ப பண்றீங்களா? எனக்கு புரியல. எனக்கு மட்டும் எப்படிங்க பிடிக்கும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படி படம் பார்த்தா மகாராஜா உங்களுக்கு பிடிக்கல. விடுதலை இருக்கு கொடுத்தான் bro. வந்து ஐடியாலஜியா நான் விரும்புற அதே ஐடியாலஜியை பேசின படம் அது எனக்கு பிடிக்கலன்னு தானே சொன்னேன்.
சரி சரி இல்ல அதுதான் இல்ல சொல்றேன். ஆதி சொல்றேன். எல்லாருக்குமே மகாராஜா பிடிக்கும் போது உங்களுக்கு அது வந்து கருத்து வேறுபாடு ஆச்சுல, அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கலன்னா கூட இந்த படம் உங்களுக்கு கருத்து மேட்ச் ஆகும். நான் வந்து நானும் பரணியும் கெஸ் பண்றோம். கெஸ் நான் பண்றதுல ஒண்ணு உறுதியா சொல்லவா பார்த்துட்டு நான் தான் ஒண்ணு சொல்லவா சொல்லுங்களேன். ஒரு படம் பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்சா இவனுக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கலன்னா இவனுக்கு பிடிக்கும், அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு நான் சொல்றேன், மகாராஜா பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த இதுல கூட ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, இப்ப ஏதோ ரவுண்ட் டேபிள் மாதிரி எனக்கு ஏதோ தெரிஞ்சு ஒண்ணு நீங்க இருந்துச்சு, அதுல ஒரு கூட ஆள் தான். ஆஷா மீரா பேசியிருந்தாங்க. நிறைய பேர் சரி ப்ரோ, இல்ல நிறைய பேர் இருக்கட்டும். நிறைய பேர் சொல்றாங்க. பரோஸ் உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். பரோஸ் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஆமா அதுவும் அந்த பாப்பா எனக்கு புரியல, என்னைய ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை இந்த மாதிரி புஷ் பண்ணி போய் பாருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க? எப்ப அததான் பார்த்தாலும் சொல்லிட்டு எதையாவது இருக்கோம். என்னைய இந்த தீக்குள்ள தள்ளி விடுறது, இதுக்குள்ள தள்ளி விடுறது, இந்த மாதிரியே பண்றீங்களே, உங்களுக்கு அததான் நான் என்ன சொல்லிட்டு பாவம் இருக்கோம். நல்ல படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, தோல் குடிப்பீங்க, அதனால தான் தோழராதின்னு பேர் வச்சிருக்கீங்கன்ட்டு இங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வைல்டு ரோபோட் பிடிச்சது இல்ல? எனக்கே 4 பேர் தோல் கொடுக்குற நிலைமையில தான் இருக்கேன். அதனால என்னால மேற்கொண்டு போய் இந்த மாதிரி எதையாவது தலையை கொடுக்க முடியாது. நான் நாளைக்கு அந்த இது வேணா சொல்லுங்க, நாளைக்கு எல்லாரும் பார்க்கட்டும், பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கே வந்துருச்சு ப்ரோ. நான் ப்ரிவ்யூ ஷோஸை நம்புறது இல்ல. பரோஸ் இல்ல இல்ல வந்துருச்சு. வேண்டாம் வேண்டாம், நான் பரோஸ் ப்ரிவ்யூ பப்ளிக் ஷோஸை நம்புறது இல்ல. வந்துருச்சு இல்ல ப்ரோ. நான் 25th. அதை சொல்ல அலங்க சொன்னேன். ஓ, நீங்க அலங்க சொல்றீங்களா? அலங்கு உண்மையிலேயே நல்லா இருக்குன்னா ஆக்சுவலி அந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல படம் எடுத்தாரு, பட் நான் பார்க்கல அந்த படம். ஆனா நிறைய பேர் வந்து இதே மாதிரி அது கொஞ்சம் ரொம்ப அன்ரேட்டடான நல்ல படம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது பயணிகள் கவனத்திற்கு அந்த பயணிகள் கவனத்திற்கு அது வியூஐ ஃபிலிம் தானே? கரெக்ட். இது அப்படியா? அது ஆனா மலையாள எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்த படம் இன்னொரு படம் நல்லா இருக்கும் சூப்பரா. அது ஓடவே இல்ல. கலையரசன் ஹீரோ நடிச்ச படம், பாபி சிம்மா வில்லன் நடிச்ச படம் நினைக்கிறேன். இல்ல சாரி, பாபி சிம்மா ஹீரோ, கலையரசன் வில்லன். என்ன படம்? படம் பேர் உருன்னு நினைக்கிறேன். உருமீன். உருன்னு நினைக்கிறேன். உருவா? உருமீன். அந்த உருன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அது வந்து அது அது அந்த வந்து flashbackல கூட அந்த கைத்தை கட்டி 3 நாள் டனல் ஜென்மம் வச்சு இருக்கும். முடிப்பாங்க. அந்த படம் தானே ப்ரோ? உருமீன் பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும். அந்த நான் இவங்க படம் தானே, பாபி கலையரசன் சிம்ஹாவும் வில்லன். கலையரசன் அது கலையரசன் புக்கை வச்சு ஒரு கதை நடிச்சிருப்பாங்களே, எடுக்காம அந்த படம் அதுதானே? தானே? ஆமா ப்ரோ, அது வந்து மறுஜென்ம கான்செப்ட் தான். 3 நாள் ஜென்மம் காட்டுவாங்க. நல்லா இருக்கு. அப்ப ரிலீஸ் நல்லா டைம்ல நான் மறு ரிப்போர்ட்ல ஜென்மமா? பார்த்துருக்கேன். ஆமா நல்லா இருக்கும். ஆமாங்க. அப்ப நான் ஆமா சொல்ற ப்ரோ, படம் என்ன புக்கை வச்சு படம்? தானே வரும். பாபி அவனுக்கு ஒரு புக்கு சிம்ஹாவும் அவங்க கிடைக்கும், அதை வச்சு தானே ஒய்ஃபும் பண்ணுவாங்க. அந்த நடிச்சிருப்பாங்கல்ல. படம் தானே? அதாங்க கலையரசன் உருமீன்ங்கிறது வில்லன் அதான். இருப்பார்ல. இல்லங்க, நான் சொல்ற guys, ஒரே நிமிஷம் இருங்களேன். நான் சொல்ற படம் தானே பாபி சிம்ஹாவும் அவங்க ஒய்ஃப் நடிச்சது? ப்ரோ அது இல்ல பாபி ப்ரோ. சிம்மா அது வேற படம். பாபி சிம்மா அவங்க ஒய்ஃப் சேர்ந்து நடிச்ச படம் வேற படம். அவங்க அதான் ஒய்ஃப் அந்த சொல்றேன். இது ஆமா அதுவே 2015ல வந்தது உருமீன். ப்ரோ ஒரு புக்கு கிடைக்கும், அதை ப்ரோ வச்சு மேல ஃபாலோ ஏதோ பண்ணுவாங்கல்ல, அந்த படம் தானே? டாப் 5 2024ன்னு போட்டீங்க. இப்பதான் பாக்குறேன். அந்த டாபிக் தான் பேச வேண்டியது பிரகாஷ் தான். பட் ஆனா இல்லைங்க, நான் அந்த டாபிக் தான் ஆரம்பிச்சேன். ஆனா என்னன்னா ஒட்டுமொத்தமா ஏங்க அன்னைக்கே பேசணும் இல்ல இல்லைங்க, இல்ல இதை டாப் ஃபைவ் இயர் இல்லையா? ரெண்டு முடியுது, மத்த எல்லாத்துலயும் பேசிட்டோம். இன்னைக்கு கலவையா ஃபேவரட் 5 ஆஃப் 2024 பேசி அதர் மொத்தமா லாங்குவேஜ் சேர்த்தா அதெல்லாம் பேசலாம். அதர் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ் சேர்த்து ஓவராலா சினிமா பேசலாம்னு ஆசைப்பட்டு வச்சேன். அந்த டாபிக் அப்படியே இங்க போய் பைரசியில போயிருச்சு. அதனால சரி, அதுவே நல்ல டாபிக் தானே போதும் பேசுறாங்க. பேசுறது கேப் இல்லாம பேசுறாங்கிறத விட்டுட்டு அமைதியா உட்காந்தாச்சு. இப்போ ஒண்ணும் சரி பிரச்சனை இல்லை, விடுங்க, நாளைக்கு அப்ப பேசிக்கலாம். நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நாளைக்கு டைம் வச்சுக்கலாம், ஒண்ணும் கம்மியா பிரச்சனை இல்லை. ஆமா இல்ல நாளைக்கு கண்டிப்பா பேசலாம். ஆதி ப்ரோ நான் இந்த சப்ஸ்கிரைப் வருஷம் ஆமா சினிமா எனக்கு தாண்டி டவுட். ஒரு விஷயம் நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? பார்க்கணும்னா பாத்துருங்க. இந்த கருடன் டைம்ல அவர் கிராமத்தை கூட்டு போய் ஒரு விளாக் மாதிரி போட்டிருப்பாரு. அது நல்லா இருந்துச்சு. சூரி செம்ம காமெடியா இருந்துச்சு. அப்ப 2 டைம் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ மட்டும். கிட்டத்தட்ட 4 எபிசோடா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு ஒரு வாட்டி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, பாக்கணும்னா பாருங்க. பரணி ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இல்ல அந்த வில்லன் டிஸ்கஸ் பண்ணீங்களா, அதுல ஜீப்ரா வில்லன் யாருமே சொல்லல. ஜீப்ரா படமே யாருமே பாக்கலையா? ஜீப்ரா வில்லன் அவ்வளவு பிடிச்சதா என்ன உங்களுக்கு? இல்ல எனக்கு அப்ப அது பேசுறோம். ரொம்ப இந்த பிடிச்சிருக்கு ப்ரோ. ஸ்பேஸ்க்கு வந்தாதான் புது புது படம் பேராக எனக்கு கேள்வி வர்றேன். இல்ல நிறைய ப்ரோ பேர் அந்த படம் பாராட்டாங்க, சூப்பரா நிறைய இருக்கும் ப்ரோ, பேர் செம பாராட்டாங்க, படம் சூப்பரா ப்ரோ. இருக்குட்டாங்க. ஜீப்ரா தம்- நல்லா லாஜிக்கலா தமிழ் வெர்ஷன் தமிழ் அபிஷியல் ஹெச்டி வந்த அப்புறம் அது நிறைய பேர் பாராட்டுவாங்க. புரியல. ஜீப்ரா ஹெச்டி தான் வந்துச்சு. ஹெச்டில தான் தமிழ் ஓடிடி தமிழ் தமிழ் ஆடியோ தமிழ் வரல, படமா? தமிழ் ஆடியோ வரல, தமிழ் தெலுங்கு ஆடியோ ஹெச்டி தானே வந்து. வந்துருச்சு. தமிழ் ஆடியோ ஒரிஜினல் ஓடிடில வரல. எங்க அதான் ஓடிடில வந்துருச்சு. நல்ல அவங்க ஓடிடில வந்தது பைரசி. இல்ல ப்ரோ, அதுல வில்லன் யார்? சுனில் தான் நீங்க வில்லன் சொல்றீங்களா? சுனில் இல்ல ப்ரோ, டாலி தனஞ்சியா சொல்றாரு. அதுல எனக்கு என்னமோ வில்லத்தனம். சரி, அப்ப அஜித் குமார் ப்ரோட ஃபேவரட் வில்லன் அவர்தான்.
நான் தான் அன்னைக்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன், யாருமே படிக்கலையே. ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன், அயலான் மூவில இருக்க வில்லன் பாத்தீங்கன்னா இல்ல ஆக்சுவலி மூவி அன்பாப்புலரா இருக்கட்டும், இந்த மூவி அன்பாப்புலராவே விட்டுருவோம். ஆ, இல்ல நான் சொல்றேன், அந்த பர்டிகுலர் ஆக்டர் வந்து வில்லனா நடிச்சதுக்கு வந்து வில்லன் பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு அப்போ. ஆனா இந்த மூவியோட கான்டெக்ட் வேற. பட் இஃப் யூஸ் ஸ்ட்ராங் கேரக்டர் கொடுத்தா அவன் நல்லா பண்ணுவான்னு எனக்கு தோணுது. பரணி ப்ரோ பாருங்க, விடுங்க விடுங்க, அவர் சொல்லட்டும். இல்ல அவரு எனக்கு வந்து ஃபேவரட் வில்லன் சொல்ல வராரா இல்ல வேற ஏதாவது சொல்ல வராரான்னு சீரியஸா மத்த நான் யாரா இருந்தாலும் நான் இன்டர்வ் பண்ணிருப்பேன், இல்லைன்னு சொல்ல. பட் அயலான்றதுக்காக நான் இன்டர்வ் பண்ணலங்க, சத்தியமா. அவர் ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. சரி, இது ஆதி ப்ரோ, நாளைக்கு என்ன படம் பார்க்க போறீங்க? இல்ல இவரு ட்ரெண்ட் சூட் போட்டிருக்காரு, மேக்ஸ் குட் ரிவ்யூ வாங்கிட்டு இருக்குன்னு. அவருமா பிரீமியர் போல? காலையில அவர் போக மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. இல்ல அவர் சுகுமார் ப்ரோ இல்லைன்னா போக மாட்டாரு, அந்த ஒரு ஆமா, இடத்துக்கு போக மாட்டார், முக்கியமான இடத்துக்கு போக மாட்டாரு. அந்த இடம் போனா அது வந்து புதுப்பேட்டை ஒரு மீன் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த இடம். அந்த இடத்துக்குலாம் வந்து சுகுமார் ப்ரோ மாதிரி ஒரு டான் இருந்தா மட்டும் தான் நம்ம பாதுகாப்பா உள்ள போக முடியும், பாதுகாப்பா வெளியே வர முடியும். கரெக்ட். நீங்க தோழர் இல்ல போட்டு bro. ஏதோ கேட்டீங்க, நான் குறுக்க வந்துட்டேன். என்னென்ன பிரீமியர்ன்றது 2 இடத்துல போடுவாங்க ப்ரோ. ஒன்னு வந்துட்டு தியேட்டர்ல போடுவாங்க. அதே பிரீமியர் வந்து சில டைம் வந்து பிரைவேட்டா, அதான் 2மே பிரைவேட் தான். நான் சொல்றது சில டைம் வந்து தியேட்டரிக்கல்ல ஸ்கிரீன் பண்ணுவாங்க. சில டைம் வந்து லேப்ல வந்து பிரசாத் லேப் இருக்கு, இல்ல ப்ரோ ஃபிலிம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கு, அங்க ஸ்கிரீன் பண்ணுவாங்க. இதுல எங்க ஸ்கிரீன் பண்றாங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி ஆட்களும் வந்து அதிகமா. இப்ப தியேட்டர்னா வந்து இப்போ தோழர் ஆதி ஆல்மோஸ்ட் வந்து வந்துருவாரு. அவர் மத்த இடத்துல போட்டா வரமாட்டாரு. ஏங்க நான் தியேட்டர்ல போட்டாலே வரமாட்டேங்க. யாராவது கண்டிப்பா வாங்க, நீங்க வரணும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லாட்டி எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும், அப்படி ஏதாவது இருந்தா மட்டும்தான் நான் வருவேன். எனக்கு நான் ரிவ்யூ பெருசா, அதுவும் இப்ப வர எந்த ரிவ்யூ வந்து இப்போ பெருசா எந்த படத்துக்கும் போடுறதும் இல்லதானே. ஆல்சோ ரொம்ப எதிர்பார்க்கிற படம்னு இப்போ ஏதாவது வருதா என்ன? இப்போ ரிலீஸ் ஆகுற இதுல இப்போ பிரீமியர் போடுற படங்கள்லாம் சொல்றேன் நான். இப்போ நீங்க வேறு சொல்லணும், விடாமுயற்சியோ பிரீமியர் போட மாட்டாங்க, அதை எதிர்பார்க்கிறோம், அது வேற, அதை விட்டுருங்க. பட் நான் சொல்றது சின்ன படங்கள்ல சொல்றேன். இந்த இத்தனை மாசத்துல வந்துச்சு, இந்த ஒரு 2 மாசத்துலயே என்னமோ எனக்கு என்னமோ அந்த அந்த இதுவே ரொம்ப ஓகே லப்பர் பந்து கரெக்ட், அது ஞாபகம் இருக்கு. அது தவிர அதை தாண்டி எனக்கு எந்த படமும் அவ்வளோ இந்த எதிர்பார்ப்பு இருக்கிற சின்ன படங்கள்ன்ற ஒரு கேட்டகரியே குறைஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த இப்பெல்லாம். எனக்கு அது ரொம்ப அதோ இருக்கு ப்ரோ. அது முன்னாடி இருக்கும்ல ஒரு இப்போ அருவி படத்துக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு சொன்னோம்ல, அந்த மாதிரி சொல்றேன். அருவி வந்து நான் ட்ரெய்லர் பார்த்துட்டே நிறைய பேர் அந்த ரேட்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ட்ரெய்லர் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணி செம்ம ட்ரெய்லர் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு தெரிஞ்சு சின்ன படங்கள்ல பெருசா வரைய மாட்டேது இப்பெல்லாம் தோணுச்சு. வரும், எல்லா வருஷத்துலயுமே இருக்கு. இப்ப போன வருஷம் தான் நிறைய இருந்தது 24ல சொல்ல. என்ன நான் சொல்றது போன வருஷம் குட் நைட்டு, அப்புறம் டாடாலாம் ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு இது கிரியேட் பண்ணுச்சு அந்த படம். பட் கவினுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குல்ல. நான் சொல்றது இந்த சின்ன படங்க. இப்ப அருவி வந்தப்போ அப்ப நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல அந்த படத்தை பத்தி. நீங்க தாதா வந்து ஒருவேளை எப்படி இருக்கோ இல்லையோ, பட் கவினுக்காக பேசிக்கா ஒரு கூட்டம் உள்ள போயிடும் இல்லைங்களா. நான் சொல்றது ஒரு பியூரா ஒரு ட்ரெய்லர் நம்மள உள்ள கூட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன் நான். எனக்கு அப்படி வந்து அந்த பரணி ஒரு படம் அமைச்சிருந்தாப்புல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அவன் அமைச்ச அந்த படம் வந்து அந்த இந்த டக்குனு அந்த பேர் தவிர வந்து தொலையாது எனக்கு. மலையாள படம் பார்த்துட்டு வந்தேன், சூப்பரா இருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த சிறந்த படம். அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே சமடா இது அதான் அந்த படம். அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே செமையா இருக்கும் இது அப்படின்னு தோணுச்சு. கரெக்டா போய் படம் பார்த்தா படமும் அதே மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சோ நான் சொல்றது வந்து அது மலையாளத்துல நிறைய நடக்குதுல்ல. அந்த எதுவுமே தெரியாது நமக்கு, ஒரு வெறும் அந்த படத்தோட அந்த ட்ரெய்லரோட மெரிட்டை பார்த்தாலே இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணல. எனக்கு அந்த இன்னொரு இதுவும் பிடிச்சிருந்துச்சு, ரைஃபிள் கிளப் ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி பெருசா தமிழ்ல வந்து இந்த 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 வருஷத்துலயே ரொம்ப அதிகமா வரலையோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா ஆதி ப்ரோ நீங்க சொல்றீங்களா, இதே மாதிரி ஜனவரியில எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் மலையாள ஃபிலிம்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது, பேக்கடா இருக்கு.
கண்டிப்பா ஒரு 6 படம் அந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 படம் சம்பவம் பண்ணணும்னு தோணுது. உண்மையிலேயே சொல்றேன். சூப்பரா இருக்கும். ஜான்வரி மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். நான் மோஸ்ட் வெயிட்டடான்னு சொல்றது வந்து பிராவின் குடிஷாப்பும் பேசில் ஜோசப் படம். இன்னொன்று வந்து தொடரும். தொடரும் வந்துட்டு மோகன்லால் ஃபிலிம். மோகன்லால் ஃபிலிமோட அந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஜாவா, இதுக்கப்புறம் சவுதி வெள்ளக்கா அப்படின்னு 2 படம் எடுத்திருக்காரு. இந்த 2 படமும் நீங்க பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்க. ஆதி ப்ரோ நீங்க வந்து ஆப்ரேஷன் ஜாவா பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, சவுதி வெள்ளக்கா நீங்க பார்க்கலன்னா பாருங்க. சவுதி வெள்ளக்கான அந்த இவரோட படம், அந்த மஞ்சு மேல் நடிச்சார் அப்படின்னா சௌபினோட படமா? இல்ல சௌபின் படம் இல்ல. ஆனா ஒருத்தர் இருப்பார். நான் உங்களுக்கு வந்து நான் போஸ்டர் அனுப்புறேன். போஸ்டர் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நீங்க சொன்னா பாக்கலாம். இது வந்து ஒரு வயசான அம்மா ஒரு சின்ன பையனை பக்கத்து வீட்டு பையனை அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அத இது ஒன்லைன் தாங்க. இதெல்லாம் ஐயோ சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க போதும். ஐடியா சொன்னா பாக்க மொத்த மலையாள படத்திலேயே கதையே அவங்க வந்து மொத்த ஒரு ரெண்டு லைன் தான் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த லைஃப காட்டுறதுதான் மீதி படமா இருக்கும். இப்ப மஞ்சுமல் வாய்ஸ்ல கொஞ்சம் பேர் போறாங்க, ஒருத்தன் குழுக்குள்ள விழுந்துடுறான், அவனை எழுப்பி விட்டாங்கன்னு சொன்னா படமே முடிஞ்சு போச்சு. இல்ல மாவீரம் மலையாள படத்துல மட்டும் ஒன்லைன் கூட சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் சீன் மட்டும்தான். அத தொடர்ந்து நடக்கிற பின்விளைவுகள். படம் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30th மினிட்ல தான் அந்த பிளாட்குள்ளே போவாங்க. 30th மினிட்ல தான் அந்த சீனே வரும். நீங்க சொல்லுங்க. நான் போன வாரம் நான் ஸ்கூல் பசங்க, என் வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. டெய்லி நான் தமிழா 10வது மிட்டாய் வர பண்றோம். டெய்லி கிண்டல் பண்ணிட்டு போவோம். ஒரு மாசம் அதையே பண்ணிட்டுதாங்க. போன வாரம் ஒரு பையனை பிடிச்சி அடிச்சுட்டு பட்டுது. அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வார்னிங் பட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இது தப்பு, அதை எப்படி நீ கை வைக்கலாம், வாயில சொல்லி இருக்கணும்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஞாபகம் இல்ல ப்ரோ, பொடி பசங்க நான் சொல்லி பார்த்துட்டேன் நிறைய பேர், கிண்டல் பண்ணாதீங்க. நானு போய் அதை சொன்னா அதுக்கு நக்கல் பண்ணுவாங்க. நான் ஒன்னும் நக்கல் பண்ணலையே, நான் இவனதான் நக்கல் பண்ணேன், அதுக்கும் நக்கல் பண்ணானுங்க. ஒரு கண்ட்ரோல் இல்லாம போய் லேசா தட்டிட்டேன். அது பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அது இல்ல அது தப்பு மாவீரம் ப்ரோ, அது தப்பு. பட் இருந்தாலும் அது தெரியும் ப்ரோ. அத எங்க வீட்லயே என்ன திட்டினாங்க. இல்லடா இப்ப நீ இதை மட்டும் தான் இப்ப பேசாகும் அப்படி. அவங்க மேல 1000 தப்பு இருந்தாலும் நீ கை வச்சுட்ட, இது மட்டும் தான் இப்ப பேசும் பொருளாகும். அது பெரிய பஞ்சாயத்து. திருச்சியில எதனா பிரச்சனைனா முதல்ல கை தான் பேசும். பிரகாஷ் ப்ரோ கை வச்சுட்டு தான் பேசுவாரு. வாயில கை வச்சுட்டு பேசுவேன். அப்பதான் யாருக்கும் கேட்க கூடாது. இல்ல பிரகாஷ் அப்படிலாம் கிடையாது. ஏங்க சரி ரைட் ஓகே. மாவீரன் ப்ரோ இவ்வளவு பெரிய மாவீரனா இருப்பாருன்னு தெரிஞ்சுருந்தா இல்ல ப்ரோ. ஆக்சுவலா நான் பண்ணது தப்பு அப்பதான் புரிஞ்சு. நான் என் மேல தப்பே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்க பேசும் பொருளாகிறது என்னது, நீ கை வச்சிருக்க கூடாது. யார கேட்டு கை வச்சு? இதாப்பா பஞ்சாயத்தா வரும். அவன் மேல 1000 தப்பு இருந்துட்டு போட்டு உன்னை யார் கை வைக்க சொல்லு? பெரிய ஆள்கிட்ட சொல்ல வேண்டியதானே. இதுதான் சுத்தி திரும்ப அதுக்குள்ளேயேதான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம மேல தப்பு இல்லைனாலும் நம்ம ரியாக்ட் பண்றதுதான் பஞ்சாயத்து. நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றதுதான். இல்ல ஆதி ப்ரோ, நீங்க அந்த சவுதி வெள்ளக்கா பரவாயில்ல, பிளாட் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க பாருங்க. எதிர்நீச்சல் ஓப்பனிங் சீன்லயே குஞ்சித பாதம்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் என்ன பண்ணுவாரு? அந்த மாதிரி ஆயிடுச்சா? சரி விடுங்க. மாவீரன் பேர் வச்சுங்காட்டி அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்டிருப்பா, அடிச்சிருப்பாரு. சைட்ல கேட்டிருக்கோம் போல. எதுவும் சொல்ல வந்து மறந்துட்டேன். சரி பிரகாஷ், நான் ஏதாவது டாபிக் ஆரம்பிச்சு எடுக்கணும். இல்ல நீங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். போதும் அப்படியே ஒரு ஏதாவது டாபிக் பேசுவோம், சீக்கிரம் முடிச்சிருவோம். நாளைக்கு இந்த ஃபேவரட் ஃபைவ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி போவோம். நாளைக்கு ஃபேவரட் ஃபைவ்க்கே வேலை. நாளைக்கு 2-3 பிரகாஷ் ப்ரோ 31st இல்லன்னு சொல்லிடுங்க ப்ரோ. இன்னைக்கு அது அப்ப பாத்துக்கலாம். இல்ல அது அப்ப பாத்துக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. என்ன 31st ஸ்பேஸ் இல்லையா? சுகன் ப்ரோ எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாருங்க. 31st கேட்பாங்க. அஜித் குமார் அட்வான்ஸ் விஷஸ். நாங்க வந்து 31ஆம் தேதி சென்னையில இருப்போம். அதனால ஸ்பேஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறனால சொன்னாரு அவரு. ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போட்டு நியூ இயர் விஷஸா சொல்லிட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை. ஓகே. அது கஷ்டம் தான் ப்ரோ.
பரணி போடுவார் ஸ்ட்ராங்கா அன்னைக்கு ஒரு இருக்கும் 10 நிமிஷம் போட சொல்லி, அதுல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நம்ம வந்து அதெல்லாம் வந்து ட்வீட்லயே தெரிவிச்சுக்கலாம். 1ஆம் தேதி நைட் நம்ம பேசுறப்போ நம்ம வந்து தாராளமா விஷ் பண்ணிக்கலாம். சரி ரைட் ஓகே. 31ஆம் தேதி நைட்டு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி வாய்ப்புகள். அப்படி போறதா முன்கூட்டி சொல்லிடுவோம். நாளைக்கு வந்து டாமிட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கும், சிக்கந்தர் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கும். அதை பத்தி தான் பேசுவோம். அது போக ஒரு இன்னும் 4 நாள் இருக்கு, இப்பயே சொல்லணுமா? அதனால சும்மா ப்ரோ அவசரமா சொல்றாரு, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. நான் நான் கூட சொல்லிக்கலாம். 2 நாள் 31ஆம் தேதி வர மாதிரி பேசுறீங்க. சரி ஓகே. ஆமா, அது என்ன 4 இருக்கு பாத்துக்கலாம். அவர் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்காரு. அவர் வந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. 4 நாளைக்கு முன்னாடி இப்ப இருந்து அவர் ஆர்வமா தயார்படுத்திட்டு இருக்காரு. அப்டேட் கேட்டுட்டே இருக்கேன் பிரகாஷ் ப்ரோ கிட்ட. பஸ் புக் பண்ணிட்டீங்களா, எங்க வந்து இறங்குங்க? ஆனா உண்மையாலுமே சொல்றேன், யாரும் இவ்வளோ அக்கறையா வந்து அதை தயார்படுத்த மாட்டாங்க, லிஸ்ட் போட மாட்டாங்க. ஒவ்வொன்றா லிஸ்ட் செக்லிஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி டிக் பண்ணிட்டு வர்றாரு. அப்படியே ஒவ்வொரு பாக்ஸா டிக் பண்ணிட்டு வர்றாரு. எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் திருப்தி ஆகுறாரு. சரி பரணி, அப்ப இன்னைக்கு பேச சீக்கிரம் முடிச்சிடலாமா? நாளைக்கு போலாமா? ஷூர் கண்டிப்பா. ஓகே தேங்க்ஸ். ஓகே. நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம். பாய் பை. பாய் பாய் பாய்.